ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட இந்த பிப்ரவரி மாத ராப்பகல் ஜெபத்திற்கு உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் இணைந்து சில காரியங்களுக்காக ஜெபிக்கவும் தேவ நாமத்தை உயர்த்தவும் கூடியிருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம மத்தியில் செய்வாராக. ஆமென். அவர் சொன்ன வார்த்தையின்படி அற்புதமும் அதிசயமான காரியங்களை நம் நடுவே செய்வாராக இந்த ஆண்டில். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாங்கள் நினைப்பதிலும் நாங்கள் வேண்டிக் கொள்ளுவதிலும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்து ஆண்டவர் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறதான அன்பையும் உங்களை குறித்ததான அறிவையும் எங்களுக்குள்ள வளரச் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இந்த ராப்புகள் ஜெபத்தில் அமர்ந்து ஆண்டவர் எங்களை பார்த்து கொண்டு இதில் பங்கேற்று கொண்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே ஒரு அதிசயமான காரியத்தை செய்வீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஆச்சரியமான காரியத்தை செய்வீராக அப்பா. எஸ், எங்களோடு கூட நீர் இருக்கிறபடியினால ஆண்டவரை பகலிலே பறக்கும் அம்பும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களும் ஆண்டவரை மத்தியானத்தில் பாழாக்குகிற சங்காரம் எதுவும் எங்களை அணுகாது. எஸ் லோட், எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் 16 பேரும் விழுந்தாலும் ஆண்டவரே, எத்தனை கோடி ஜனங்கள் எங்கள் பக்கத்தில் விழுந்தாலும் ஆண்டவர் எதுவும் எங்களை அணுகாது. எஸ், எங்கள் கண்களால் மாத்திரம் நாங்கள் அதை பார்ப்போம். ஹல்லேலூயா. எதுவும் எங்களை அணுகாது, எதுவும் எங்களை சேதப்படுத்தாது. உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் தங்கியிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மிகவும் உயர்ந்த தேவன், உன்னதமான தேவன், அவருடைய சட்டையில் நிழலிலே எனக்கு அடைக்கலம். ஹல்லேலூயா. அவரே எனக்கு ஆறுதல். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னென்ன தடைகள் இருந்தாலும் இந்த இரவு நேரத்தில் இந்த ஜெபத்தில் பங்கேற்க விடாதபடிக்கு வருகிறதான ஆண்டவரே மாம்ச பலவீனங்கள், சோர்வுகள் யாவையும் ஆண்டவரே எங்களை மேற்கொள்ள விடாதபடிக்கு ஆவியின் பலத்தோடு நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க அப்பா நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே. எஸ், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர், நீர் நல்லவர், எங்களோடு கூட இருப்பவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களோடு என்றென்றும் வாசம் செய்பவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்களுடைய தேவை இன்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர். எஸ் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தின் அதிகாரிகளுக்காகவும் எங்கள் தேச தலைவர்களுக்காகவும் எங்கள் தேசத்தில் இருக்கிறதான குடிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் பல காரியங்களை குறித்து இந்த கடைசி நாட்களில் நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. உங்களுடைய வருகையின் அடையாளங்களாக இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது. ஆனாலும் கூட ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, உங்களுடைய இரக்கம் எங்கள் மேல் ஆண்டவரே இருக்கட்டும். ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், தேவ அன்பு ஆண்டவர் ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளிருந்தும் பெருக வேண்டும் அப்பா. எஸ், ஹல்லேலூயா. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் உலகத்தின் கடைசி முனையெங்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லியிருக்கிறீர்களே. எஸ் ஃபாதர், உங்களை குறித்ததான நற்செய்தி, உங்களை குறித்ததான நல்ல செய்தி எங்கும் ஆண்டவரை பரவ வேண்டும் அப்பா. எஸ், அதற்கு எங்களையும் தகுதிப்படுத்துங்க, எங்களையும் பயன்படுத்துங்க. எஸ் ஃபாதர், நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களாக அல்ல, எங்களை குறித்து அடுத்தவர்கள் சாட்சி சொல்லும்போது கிறிஸ்துவை போன்று இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எஸ் ஃபாதர், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நடத்துகிற ஆண்டவர் ஊழியக்காரர், அவர்களுடைய குடும்பம், இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வாலண்டியர்ஸ், ஒவ்வொரு மக்கள், ஜெபிக்கிற மக்கள், கொடுக்கிற மக்கள், ஆண்டவர் இதில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் யாவரையும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் தேவ சமாதானமும் ஆண்டவரே தேவ பலனும் நிறைந்து காணப்படுவதாக. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். இது ஆச்சரியமான ஆண்டு எங்களுக்கு. எஸ் ஃபாதர், நாங்கள் ஆச்சரியப்படுகிற அநேக காரியங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்திலும் நாங்கள் ஜெபிக்கிற காரியத்திலும் ஆண்டவர் எங்கள் தேசத்திலும் எங்கள் குடும்பத்திலும் நடைபெறட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எஸ் ஃபாதர், நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணும். மனம் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஜீசஸ். ஜீவனுள்ள நாட்களை நாங்கள் காண வாஞ்சியாக இருக்கிறோம். எஸ் ஃபாதர், பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 91 அது நம்மளுடைய ஜெபத்தின் ஒரு மைய பகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நான் தங்கியிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது குறித்ததான ஒரு பாடலை நாம் இணைந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு புது பாட்டு. என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே. ஹல்லேலூயா.
ஒரு அண்ணன் சொல்லும்போது இப்படியாக சொன்னாங்க, ஆண்டவர் வந்து நம்மளை சுற்றிலுமாக வளைந்து இருக்கிறார். எப்படின்னா, ஆண்டவர் அவருடைய உள்ளம் கையில் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை வரைந்து வைத்திருக்கிறார். ஸோ அவருடைய கைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தார்? பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பமாக அவர்களை சூழ்ந்து கொண்டார். ஹல்லேலூயா. மேலே யார் தான் இருக்கிறா? நமக்கு மேலே பரலோகம் அசைவாடி கொண்டு இருக்கிறதுன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்படியாக கீழே அவருடைய கரத்தில் தாங்கி ஏந்தி கொண்டு இருக்கிறார். மேலே அவருடைய சேனையை நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. முன்னும் பின்னுமாக மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் நம்மளை சூழ்ந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி காக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் படைத்ததை அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயுவில் கூட ஏசப்பா அழகாக சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அதை பாருங்கள், இதை பாருங்கள், அவைகளை போஷிக்கிறேன், நான் உங்களை கைவிடுவேனான்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. அப்படி நம்மளை காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ், அதை தியானித்து, அந்த சங்கீதத்தை தியானித்து அநேக நாட்கள் நம்ம பிரசங்கங்கள்லையும் கேட்டிருப்போம். இப்போ பாடலாக பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஜீசஸ். பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே. பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடுநின்று காப்பவரே. ஏல் மொஷாய் என்னை காப்பவரே, ஏல் மொஷாய் உருவாக்கினீரே. ஒரு குலைந்த பாவி என்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மொஷாய் என்னை காப்பவரே, ஏல் மொஷாய் உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மொஷாய் ஏல் மொஷாய் உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. அக்கினி சூளையில் எறிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. சொல்லலாமா? அக்கினி சூளையில் எறிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காத்தவரே. ஏல் மொஷாய், ஏல் மொஷாய் என்னை காப்பவரே, ஏல் மொஷாய் உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மொஷாய் என்னை காப்பவர், ஏல் மொஷாய் உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மொஷாய் என்னை காப்பவரே, ஏல் மொஷாய் உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயம் இல்லையே, என்னை அனுப்பிய தேவன் பெரியவரே, தடையிலும் பெரியவரே. சொல்லலாமா? ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லலாமா? ஆயிரம் தடை வழி மறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே, அனுப்பிய தேவன் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. ஏல் மொஷாய், ஏல் மொஷாய் என்னை காப்பவரே, ஏல் மொஷாய் உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபென்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. ஏல் மொஷாய் என்னை காப்பவரே,
அரசாய் உருவாக்கினீரே. உருக்குலைந்த யாக்கோப் என்னை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. உருக்குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. எஸ் ஹல்லேலூயா. உருக்குலைந்து போன பாவி என்னையும் இயேசு நீதிமானாக மாற்றினார். ஹல்லேலூயா. இயேசு என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்? ரட்சகர், காப்பாற்றுகிறவர் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவர் இந்த உலகத்திலும் நீர் காப்பாற்றுகிறீர், எங்கள் ஆத்மாவையும் நீர் காப்பாற்றுகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னதமானவருடைய நிழலிலே, அவருடைய மறைவிலே நான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா, எஸ் ஹல்லேலூயா. இன்னொரு பாடல கூட நம்ம பாட போகிறோம். உன்னதரே உம் பாதுகாப்பில் நான் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். ஹல்லேலூயா. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கி. அறிக்கை பண்ணுவோம் அந்த வார்த்தையை. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கி உள்ளேன். புகலிடமே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. வாளாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே, என் அடைக்கலமானீரே. காக்கும் மரநீரே, என் கேடகமானீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரே புகலிடமாய் கொண்டுள்ளே, படைத்தவரை புகலிடமாய் கொண்டுள்ளே. பரிசுத்தரே பாதுகாக்கும் மரணானா, தீங்கு நிகழாது, நோயும் அணுகாது. எந்த தீங்கும் அணுகாது, நோயும் அணுகாது. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கை. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன், வல்லவரே உம் நிழலில் நான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன்,
வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு, பாதம் கல்லில் மோதாமல் தாங்கிடுவார். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். மிதிப்பேன் சிங்கத்தையே, நான் நடப்பேன் சர்ப்பத்தின் மேல். புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே. அவரை பார்த்து, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறேன். உம் சமூகம்தான் நிரந்தர நீரோடை. சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறேன். உம் சமூகம்தான் நிரந்தர நீரோடை. நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே, என்னை நிமிரச் செய்தீரே, நிரந்தரமானீரே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். இரவினிலே பயப்படே, பகலில் வரும் சோதனைகள் மேற்கொள்வேன். இரவில் வரும் திகிலுக்கு நான் பயப்படேன். பகலில் வரும் சோதனைகள் மேற்கொள்வேன். 1000 எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லை. 1000 எனக்கு எதிராய் வந்தாலும் பயமில்லை. காரணம், புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் புகலிடமே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. புகலிடமே, என் அடைக்கலமே, கோட்டையே, என் நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். கர்த்தரில் வாஞ்சையாய் இருப்பதா, விடுதலையும் ஜெய வாழ்வும் எனக்குண்டு. கர்த்தரில் வாஞ்சையாய் இருப்பதா, விடுதலையும் ஜெய வாழ்வும் எனக்குண்டு. உம் நாமம் அறிந்ததினால் உயர்வு உண்டெனக்கு. உம் நாமம் அறிந்ததினால் உயர்வு உண்டெனக்கு. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. உன்னதரே உம் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உம் நிழலில் தான் தங்கியுள்ளேன். அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. புகலிடமே,
அடைக்கலமே, அடைக்கலமே, என் கோட்டையே, நம்பிக்கையே. எஸ் ஃபாதர், ஹalleluya. மனிதருடைய வார்த்தைகள் அல்ல, உங்க வார்த்தை எங்களுக்கு நம்பிக்கை. ஹalleluya. எஸ் ஃபாதர், thank you Lord. இந்த நாமத்தை அறிந்ததினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவோம். ஹalleluya. எஸ், உயர்ந்த அடைக்கலம், முற்றிலுமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதிக்குள்ளாக மறைத்து வைக்கப்படுவோம். ஹalleluya. அநேகர் சொல்கிறாங்க இந்த சங்கீதம் 91 வந்து மோசே எழுதுனது அப்படின்ட்டு. மோசையுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அநேக நேரத்தில் ஒரு திறந்த வெளியில் தான் இருக்குது, ஒரு வனாந்திரமான இடத்துல. யார் வந்துனாலும் அட்டாக் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு ஓப்பன் பிளேஸ். அப்படிப்பட்ட இடத்துல அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. டக்குன்னு போய் மறைந்து கொள்ள ஏதாவது மறைவிடம் இருக்குமான்னு தெரில. அவங்க ஆரம்பமே பார்த்தீங்கன்னா சிவந்த சமுத்திரத்தின் முன்பாக, அதை சுற்றிலும் மலைகள் இருந்து அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் தப்பித்து போக இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வேளையில் அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. அந்த மோசே எழுதுகிறார், உன்னதமானவருடைய மறைவு, ஹalleluya, சர்வ வல்லவருடைய நிழல், அவர் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் உயர்ந்த அடைக்கலம். உயர்ந்த அடைக்கலம்னு சொல்லும்போது ஒரு முற்றிலும் ஒரு Z+ செக்யூரிட்டி, அந்த மாதிரி முற்றிலுமாக யாருமே நெருங்க முடியாத ஒரு பாதுகாப்பு. ஹalleluya. எஸ், ஹalleluya, ஹalleluya. எஸ், அந்த நாமத்தை உயர்த்துவோமா? ஆண்டவர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பவர். எஸ் ஃபாதர், இந்த உலகத்தில் மருந்து மாத்திரைகளால் தர முடியாத தெய்வீக சுகத்தை தருபவர். உங்களுக்கு தேவையான எல்லாம் அந்த நாமத்துக்குள்ள இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அவரை அறிகிற அறிவே நித்திய ஜீவன். அந்த நாமத்தை தெரிந்ததினால் அல்ல, அறிந்ததினால். அநேகர் சொல்லுவாங்க உலகத்தில், எனக்கு இயேசுவை தெரியும், இயேசு நல்ல கடவுள். அதனால இல்லைங்க, இயேசுவை அறிந்ததினால். அந்த அறிவு தான் நமக்கு நித்திய ஜீவன். ஹalleluya. ஜீசஸ். எப்படி ஒரு ஆளை அறியணும்னா அவங்க கூட நேரம் செலவிடுவோமோ, ஒருத்தட்ட பேச பேச அவங்கள பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம், அவங்க கூட பழக பழக நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஹalleluya. Yes Lord, yes Lord, thank you Father. உம்மை அதிகமாய் அறிய விரும்புகிறோம் டாடி. எஸ், அந்த தெய்வீக ஞானத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. எஸ், எங்கள் வாழ்க்கையில் உம்மை அறிந்த அறிவின் நிமித்தமாக உங்கள் நாமம் உயரணும். அவர் அறிந்த ஜனத்துடைய பேச்சும் அறியாத ஜனத்தினுடைய பேச்சும் வித்தியாசமாக இருக்கும். ஹalleluya, ஹalleluya. இந்த உலகத்தின் ஜனங்கள் நடக்கும் சாத்தியம் இருந்துன்னு அதை பேசுவாங்க. ஆனால் தேவ ஜனம் எது சாத்தியம் இல்லையோ அது நடக்கும் என்று பேசுவோம். காரணம், எங்க கூட இருக்கிற தேவன் அவர் அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிற தேவன். ஹalleluya. எஸ், வீண் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அவர் கொடுத்ததான வார்த்தையை பேசுவோம். ஆண்டவரே, அற்புதமும் ஆச்சரியமான அதிசயத்தை எங்கள் நடுவில் செய்வேன் என்று இந்த வருடத்தில் வாக்கு கொடுத்தீரே. அதை யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, இதை நம்பி இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அது நடக்கட்டும். நீர் கொடுத்த வார்த்தையை ஒரு நாளும் நீங்கள் தரையில் விழுந்து போக விடுவதே இல்லை. எஸ் ஃபாதர், எஸ் டாடி, எஸ், தேங்க்யூ ஃபாதர். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. Yahweh, hallelujah, Yahweh, hallelujah. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா.
உங்க நாமம் உயரணும், மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும், மீண்டும் சொல்லுவோமா? பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் அத சூழலை பார்த்து, பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது, மீண்டும் சொல்லுவோமா? சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. ஓ ஜீசஸ், சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. எப்பேற்பட்ட சிறைச்சாலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சங்கிலிகளாக இருந்தாலும் அதை மறந்து ஜஸ்ட் அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கும் போது, ஓ ஜீசஸ், அஸ்திபாரங்கள் கூட
நிலைப்பதில்லை. எஸ், எத்தனையோ வருடங்களாக கட்டப்பட்டிருந்த கட்டுகள் உடையும். எஸ் லார்ட், எங்களுடைய திராணியினால் அல்லப்பா, ஜஸ்ட் உங்க நாமத்தை உயர்த்தும் போது இதெல்லாம் தானா நடக்கும். ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கட்டப்பட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தெரியாது தேவனை துதிக்கும் போது இதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு. ஜஸ்ட் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாங்கள் அவரை உயர்த்துவதை, அவரை ஆராதிப்பதை நிறுத்துவதில்லை என்று தொடர்ந்து ஆராதித்த போது எஸ் நிகழ்ந்த காரியங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஹல்லேலூயா. எஸ் லார்ட், இந்த வேளையிலும் விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. கடைசியா சொல்லுவோமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். ஹல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், தேங்க் யூ ஃபாதர். உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எஸ் லார்ட், எங்கள் வாழ்க்கையில் அந்த நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக உங்கள் நாமம் உயர்த்தப்படும். ஆனால் எங்கள் நோக்கம் அந்த சூழ்நிலையை மாற்றுவதல்ல, உம்மை அறிவதும் உம்மோடு நேரம் செலவிடுவதும். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன். இந்த உலகத்தில் நோட்ஸ் எழுதுவாங்க, எழுதி இந்த காரியம் எனக்கு ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு எழுதி எப்போவுமே செவுத்தில் ஒட்டி வச்சுருப்பாங்க. ஹல்லேலூயா. அதே போல் தாவீது சொல்கிறார், எப்பொழுதுமே ஆண்டவர் என்னுடைய முக்கியமான ஒரு காரியம்னு உங்களை முன்னாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். எஸ் ஃபாதர். அவ்வளோ அலுவல்கள் இருந்த அந்த ராஜா ஒரு நாளைக்கு அத்தனை வேளை தேவனை தேட முடியும்னா இன்னைக்கு நீங்கள் நானும் எவ்வளோ நேரம் அவருக்காக செலவு பண்ண முடியும் இல்லையா? ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. எஸ் லார்ட், உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருப்பது ஆண்டவரே மேலான பாக்கியம், மேலான சந்தோஷம். எஸ் ஃபாதர். எஸ் ஃபாதர், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு என்னென்ன காரியத்தை பேச விரும்புகிறோம் அதை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருந்து பொறுமையாக அந்த மெல்லிய சத்தத்தை கேட்க உதவி செய்யுங்கப்பா. எஸ் லார்ட், தேங்க்யூ ஃபாதர். உங்கள் பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. வாழ்நாள் முழுவதும் எங்களை தொடருங்கிற அந்த பிரசன்னத்திற்காக நன்றி. எஸ் ஃபாதர், எங்கள் கண்கள் காணட்டும் நீர் செய்கிறதான ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும். எங்கள் கண்களும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய கண்களும் காணட்டும். எஸ், தோல்விகளை அல்ல, எங்களுக்கு விரோதமாக பேசப்பட்ட பேச்சுக்களை அல்ல, துரோகங்களை அல்ல. எஸ் ஃபாதர், இந்த உலகத்தில் ஆண்டவரே என்ன காரியங்களை யார் வேணாலும் புரட்டலாம், ஆனால் தேவன் நீர் கொடுத்த வார்த்தையை யாராலையும் புரட்டி போட முடியாது. எஸ் ஃபாதர், உடைய வார்த்தைக்காக ஆண்டவரே எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர். எங்களை தாழ்த்தி அந்த வார்த்தை ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த நாளுக்காக நாம் கர்த்தரை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் கடந்த மாதம் முழுவதையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி ஆமேன் உயிரோடு இந்த உலகத்தில் வைத்திருக்கின்ற கிருபைகளை நினைத்து ஆமேன் ஆராதிக்கின்ற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்துகின்ற விதமாய் ஒரு அல்லேலூயா சொல்லி நாம் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்தலாம். ஆமேன். அல்லேலூயா.
அதை போன்ற இந்த நாளில் கூட நல்ல ஒரு இந்த ராப்பகல் ஜெபத்து நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு வருகின்ற கிருபைகளை நினைத்து நாம் ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த மாத ராப்பகல் ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் நடத்தி கொடுத்ததற்காக நாம் கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அதை போன்று இந்த நாளில் கூட இந்த மாதத்திலும் இந்த ராப்பகல் ஜெபத்தில் நல்ல அன்பு சகோதரர் கிருபாஸ் அவர்கள் மூலமாக அதோடு சில சகோதரர்களுடைய உதவி ஒத்தாசைகளோடு கூட ஆண்டவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினால் ஆண்டவர் இந்த நாளினுடைய இந்த பாடல் ஆராதனையை நமக்கு அற்புதகரமாகவும் ஆச்சரியகரமாகவும் சகோதரர் மூலமாக தேவன் நமக்கு நடத்தி கொடுத்ததற்காக கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை மகிமைப்படுத்தலாம். ஏனென்றால் நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே நாம் நம்முடைய கர்த்தரை நாம் ஆராதிக்கின்ற திரியேக தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்த வேண்டியது நம்ம விழுந்த கடமையாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் யாரை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், முற்பிதாக்களாகலாம், ராஜாக்களாகலாம், தீர்க்கதரிசிகளாகலாம், அப்போஸ்தலர்களாகலாம், சுவிசேஷர்களாகலாம், மெய்ப்பர்களாகலாம், யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் முதலிடம் கர்த்தருக்கு கொடுத்தார்கள். துதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். அவன் மன்றாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். நம் விண்ணப்பங்களோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இந்த மாதத்திலும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகினாலே தான் இந்த மாத முதல் பகுதியில் நான் பாடி ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்ததை நினைத்து ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அதை போன்று இந்த நாளில் கூட இப்பொழுது நாம் சில ஜெப விண்ணப்பங்களுக்காக இந்த ராப்பகல் ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 1வது வெள்ளிக்கிழமை இரவு 11 மணியிலிருந்து 1 மணி வரையிலும் நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இதில் நீங்கள் கட்டாயமாக கலந்து கொண்டு பயன்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இந்த இரவிலே தான் சத்துருவாகிய சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்று அவன் வகை தேடி அலைகிறதை நாம் பார்க்கின்றோம். யாரை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போன்று அவன் வகை தேடி திரிகிற அவனுடைய அந்த வஞ்சக வலையில் நாமோ நம்முடைய குடும்பமோ நம்முடைய ஊழியங்களோ நம்முடைய இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் பாதிப்புக்குள்ளாகி விடக்கூடாது என்கின்ற காரணத்திற்காக தான் இந்த இரவு பகல் ஜெபத்தை நாம் வைத்திருக்கிறோம். இந்த ராப்பகல் ஜெபம் 2 காரியங்களை செய்கின்றன. ஒன்று, ஆண்டவர் என்ன செய்கிறார்? சங்கீதத்தில் 91:5 இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பாருங்கள் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5, 6 ஆகிய வசனங்களில் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் நம்மை தப்புவிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரவு பகல் ஜெபம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த அடுத்த நாள் ஆரம்பிக்கிறதற்கு முன் 12 மணி ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாய் ஒவ்வொரு நாள் இரவு நேரங்களிலும் அந்த 11 மணியிலிருந்து 12 மணி அல்லது 10 மணியிலிருந்து 11, 12 குறிப்பாக 11, 12 அந்த நேரங்களுக்குள்ளதாக தான் இந்த பயங்கரமான காரியங்களை சத்துருவானவன் என்ன பண்ணுகிறான் என்றால் அவனுடைய சீடர்கள் மூலமாக, அசுத்த ஆவிகள் மூலமாக, பிசாசுகள் மூலமாக விபத்துக்களையும் வியாதிகளையும் பலவிதமான காரியங்களை, கொள்ளை நோய்களை அனுப்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். சில நேரங்களில் அவனுடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் ஒரு பக்கத்தில் ஆகினால் இவைகளிலிருந்து நாம் தப்புவித்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இரவு பகல் ஜெபம் கட்டாயம் அவசியம். ஒன்று, இந்த இரவு பகல் 2 காரியங்களை செய்கின்றன. ஒன்று, பயங்கரங்களிலிருந்து தேவன் ஆபத்துகளிலிருந்து பெரிய பெரிய ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கின்றார். ஒன்று. 2 பார்த்திங்கன்னா இந்த கொள்ளை நோய்களிலிருந்து ஆண்டவர் நம்மை தப்பு வைத்து பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறபடினாலே தான் இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் தற்பொழுது இந்த கொள்ளை நோய்கள் குறைக்கப்பட்டு வருகின்றதை நம்ம பார்க்கின்றோம். கொள்ளை நோய்கள் அதிகரிக்கப்படும் பொழுது ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இயேசுனுடைய வருகை மிகவும் சமீபம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கின்ற வார்த்தை, அதாவது இயேசுனுடைய கொள்ளை நோய்கள்
இயேசுவினுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவையான சில காரியங்கள் உண்டு. பணம் கொடுக்கிறதை விட, காணிக்கைகள் கொடுக்கிறதை விட நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காய் கொடுக்க தான் கர்த்தர் அதிகமாக கேட்கின்றார். பாருங்கள், ஒரு மனிதனுடைய ஆத்துமா ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தை விட, இந்த உலகத்திற்கு நம்ம ஒரு விலை கொடுக்கிறோம் என்றால் அந்த விலையை விட பல மடங்கு, பல ஆயிரம் மடங்கு, கோடி மடங்கு அதிகம் விலை உயர்ந்தது தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது. அந்த மனிதனுடைய வாழ்க்கை அவன் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாற ஆரம்பித்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை 70 ஆண்டுகள் அல்லது 80 ஆண்டுகள், அதற்கு மேல் வருத்தமும் சஞ்சலமும் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகள், அவருடைய இரத்தம், அதற்காகத்தான் இயேசு அந்த கல்வாரி சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் வரையில் நமக்காக சிந்தினார். அந்த இரத்தத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிறக்கு முன்பதாய் செய்த பாவங்கள், நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் மூலமாய் வந்த பாவங்கள், ஜென்ம பாவம், கர்ம பாவம், பூமியிலே பிறந்த பின்பு செய்யப்படுகிற பாவங்கள், இந்த பாவங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவின் இரத்தத்தின் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகினாலே தான் இயேசு கடைசி சொட்டு இரத்தம் வரையிலும் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சிந்துகிறதை பார்க்கிறோம். அந்த இரத்தத்தினாலே உங்களை நீங்கள் ரட்சிப்பீங்க. இது ஒருவேளை இந்த ராப்பகல் ஜெபத்தில் உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பிள்ளைகளால் ரட்சிக்கப்படாமல், உங்களை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த யார் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவர்களுடைய ரட்சிப்பிற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை என்ன? சபைகளின் ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபைகளின் மேல் விழுந்திருக்கின்ற கடமை என்ன? ரட்சிக்கப்படாத மக்களுடைய ரட்சிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 99 நீதிமான்களை விட ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷம் அடைகிறது என்று பார்க்கின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையினாலே இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ஆண்டவரே, உம்முடைய இந்த ராப்பகல் ஜெபத்தில் நாங்கள் கொள்ளை நோய்கள் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த கொள்ளை நோய்கள் உம்முடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசுனுடைய வருகையில் நீங்கள் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நாம் ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நாம் ஒரு சபையிலே அங்கமாக வாழ்ந்து நாம் ஆராதிக்கிற பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனோடு ஐக்கியம் வைத்து நாம் நம்முடைய ஊழியர்கள், விசுவாச பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியம் வைத்து வாழும் பொழுது, ஒருமன ஒற்றுமையாய் வாழும் பொழுது கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. ஒன்று, நாம் இயேசு வந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் எடுத்துக்கொள்ளப்படலாம். இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒருவேளை ரட்சிக்கப்படவில்லை என்றால் நம்ம கைவிடப்பட்டு விடுவோம், அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு விடுவோம். ஆனால் பின்பு பார்த்தீர்கள், வாழ்நாளெல்லாம் அவர்களுக்கு அக்னியும் கந்தகமும் எரிகிற அக்னி கடலிலே தான் அவர்கள் பங்கடைவார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதன்படி 70 ஆண்டுகள் அல்லது பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகளாக இருந்தாலும் அதற்கு மேலானது வருத்தமும் சஞ்சலமும் என்று சங்கீதம் 90:15 நம்ம வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த எங்களுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாக இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி அங்கே சங்கீதம் 90 மோசை மூலமாக தேவன் எழுதுகிறத நம்ம பார்க்கின்றோம். ஆகையினாலே, ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளை, தேவனுடைய பிள்ளைக்கு இந்த 70 வருடம் 80 வருடம் மட்டுமல்ல, 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் பங்கடைவார்கள். இந்த உலகத்தில் 1000 ஆண்டு வாழ்வார்கள். அதற்கு பின்பு அவர்கள் நித்திய காலமாக இந்த பூமியிலே அவர்கள் வாழ்வார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆகையினாலே தான் இந்த நாட்களில் மதுபானங்களுக்கு அடிமைப்பட்ட மக்கள், இன்னும் இந்த கொள்ளை நோய் வந்து ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் மரித்து போனால்
அவன் நரகத்துக்கு தான் போவார். அக்கினி கந்தகம் எரிகிற அக்கினி கடலுக்கு தான் போவார்கள். ஆகையினாலே தான் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் எவ்வளவோ விலை கிரயம் பண்ணி பல மணி நேரங்களை இதற்காக நாம் செலவு பண்ணி பல ஆயிரங்களை செலவு பண்ணி என்ன செய்கிறோம்? ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆகையினால் இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ராப்பகல் ஜெபம் தொடர்ந்து தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்த ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய நேரத்தை முன்னிட்டு அநேக விண்ணப்பங்கள் இருக்கின்றன. ஆனாலும் ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபித்துவிட்டு ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நம்முடைய தமிழ்நாடு இந்தியாவில் ஆண்டோட கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கொள்ளை நோய்கள் அதிகமாக இல்லாத காரணத்தினால இந்த நாளிலும் கூட இந்த நேற்றைய தினத்தில் வந்த ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை நான் பார்த்தேன். இந்த மாதம் 4ஆம் தேதி அன்று வந்த தினத்தந்தி நாகர்கோவில் எடிசலிருந்து வந்த அந்த பத்திரிகையில் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். நம்முடைய தமிழ்நாட்டில் காணப்படுகின்ற புற்றுநோயினாலே ஏறத்தாழ ஒரு மாநிலத்தில் மட்டுமே பாருங்கள், தமிழ்நாட்டில் மட்டுமே புற்றுநோயினாலே கேன்சர்னாலே ஏறத்தாழ 2,40,000 பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றதாக புள்ளி விவரங்கள் அறிவிக்கின்றன. ஆனால் இதில் அதிகமான பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. என அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், உலகம் முழுவதிலும் இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று புற்றுநோய் தினம் என்று அனுசரிக்கப்பட்டு வந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்தோம். ஆகையினாலே பாருங்கள், தமிழ்நாட்டிலே மட்டுமே 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பெண்கள் அதிகம். அப்போ முழு இந்தியாவினுடைய ஒரு புள்ளி விவரத்தை நாம் எடுத்து பார்த்தால் இவ்வளோ மக்கள் அதில் என்ன செய்ய பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆகையினாலே இந்த காரியத்திற்காக இந்த புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கின்ற மக்கள் அவர்கள் சுகம் பெற வேண்டும், அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சுகம் பெற்று ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இதில் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் மரித்தாலும் பரலோகத்துக்கு வந்து விடுவார்கள். ஆனால் ரட்சிக்கப்படாமல் மரிக்கிறவர்களாய் குறித்து தான் அதிக பாரம் நமக்கு வேண்டும். ஆனாலும் நம்முடைய ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்தென்ற வேத வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் இந்த பாதிப்புக்குள் இருந்தால் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கும் பொழுது, உலக அளவில் தற்பொழுது இந்தியாவில் அதிகமான காரியங்களை நம்ம இந்த இன்றைய காலகட்டத்தில் கல்லூரி மாணவிகள் இன்னும் அவங்க எவ்வளோ படித்து எவ்வளவோ காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு சாதனையாளர்களாக இருக்க வேண்டிய பிள்ளைகள் சிறு வயதிலேயே பாருங்கள், 15 வயதில் 19 வயதில் கல்லூரியிலே படிக்கின்ற இளம் இந்த வாலிப பிள்ளைகள் வாலிப வயதிலேயே தவறான காரியங்களிலே விழுந்து இந்த பிள்ளைகள் குழந்தைகளை பெற்றுவிடுகின்றன. திருமண வயது வருவதற்கு முன்பதாகவே சிறு வயதிலேயே திருமண காரிய அதனால தான் அந்த பத்திரிகையில் 3ஆம் தேதி அன்று வந்த இந்த மாதம் 3ஆம் தேதி அவள் வந்த ஒரு பத்திரிகைகளை நான் இதை பார்க்கும் பொழுது அது ஒரு ஜெப குறிப்பாக மாற்றிக்கொள்கின்ற ஆண்டவர் உணர்த்தினபடியினாலே தான் இந்த காரியத்தை குறித்து ஏராளமான காரியங்களை உலகத்தில் நம்ம உலகம் முழுவதிலும் நம்ம பார்க்கும் பொழுது 15 to 19 வயதுக்குட்பட்ட 1,60,00,000 சிறுமிகள் கற்பமடைவதாகவும் ஆண்டுதோறும் 15 வயதுக்குட்பட்ட 20 லட்சம் சிறுமிகள் கர்ப்பிணிகளாகிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான ஒரு காலகட்டத்துக்குள் உலகம் கடந்து செல்கின்றதை பார்க்கின்றோம். இவைகள் எல்லாம் இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு இதன் ஒரு இச்சையினுடைய ஒரு ஆவி, இதனுடைய பின்னணியத்திலே ஒரு சத்துரு போராட்டம். முறைப்படி திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று பிடிப்பது தவறில்லை. அதைத்தான் பரிசுத்த வேதாகமும் சொல்கின்றது. ஆகையினாலே எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த சிறுமிகள் இந்த சிறு வயதிலேயே திருமணம் ஆகாமலேயே கல்லூரி வாழ்க்கையில் அந்த சிறு வயதிலேயே என்ன பண்ணுகிறார்கள், கல்லூரிகளிலே மட்டுமல்ல பள்ளிக்கூடங்களில் மட்டும் மற்ற இடங்களிலே வேலை பார்க்கின்ற வாலிப பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், இதை போன்ற பாலியல் பலாத்காரங்கள் உள்பட்டு என்ன செய்து விடுகிறார்கள், கற்பமடைந்து விடுகின்ற அது நிமித்த குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்
வந்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு இந்த திருமண வயது வருகிறது வரையிலும் இந்த பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட்டு திருமணத்திற்கு பின்பு தான் குழந்தையே பெற்றெடுக்க வேண்டும். அப்போ அதைத்தான் பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லுகின்றது. அதன்படி மாறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மை விழுந்த கடமையாக இருக்கின்றது. மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க, தமிழ்நாட்டில் நம்முடைய பண்டூருட்டி பகுதியில் ஒரு அரசு பள்ளியில் ஒரு வகுப்பறையில் ஏற்பட்ட ஒரு தகராறு நிமித்தமாய் பிரச்சனையின் மூலமாக ஆசிரியைகள் என்ன பண்ணினாங்க, அந்த மாணவனை கண்டித்து இருக்கின்றார்கள். இது நிமித்தம் அந்த மாணவன் என்ன பண்ணிவிட்டான், தற்கொலையே செய்து விட்டதை நம்ம பார்க்கின்றோம். பாருங்கள், இது இந்த மாதம் நடந்த இது 31 கடந்த மாதம் 31/1/2025 நாகூரில் தினத்தந்தியில் வந்த ஒரு செய்தியை தனது மாணவனுடைய படம், கலையரசன் என்கின்ற அந்த மாணவனுடைய பாருங்க, ஒரு சின்ன வயது, அவனுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் என்னாகிறது, வாழ்க்கையில் 2 ஆசிரியைகள் கண்டித்ததுனால அவன் மாணவர் நம்முடைய விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். இதற்கு பின்னணியத்தில் செயல்படுகிற ஒரு கிரியைகள் உண்டு, ஆவிகள் உண்டு. அதுதான் அசுத்த ஆவிகள், சத்துரு போராட்டம், பிசாசனுடைய கிரியைகள். இவர்களிலிருந்தெல்லாம் நம்முடைய பிள்ளைகள் காப்பாற்றப்பட வேண்டும். நம்முடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். நம்முடைய ஊழியங்களிலே நம்முடைய அதை போன்று நம்முடைய தமிழ்நாடு பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிக்கூடங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் இனி நடக்கக்கூடாது. இது நிமித்தம் பாருங்கள், அந்த பள்ளிக்கு எவ்வளோ ஒரு வேதனையான சூழ்நிலை. அந்த ஆசிரியர்கள் எவ்வளோ வேதனைப்படுவார்கள். ஆசிரியர்கள் என்று வரும்பொழுது அந்த இடத்துல என்ன செய்வது, அவர்கள் இருக்கிற இடத்துல சில சூழ்நிலையில் அப்படித்தான் பண்ணிவிடுவார்கள். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஒரு மாணவன் உயிரையே இழந்து போகும் அளவுக்கு இன்றைக்கு அவனுக்குள்ளாக ஒரு எண்ணம் உருவாகி சிறு வயதிலேயே அவனுடைய வாழ்க்கையை முடித்து விடுகிறத நம்ம பார்க்கின்றோம். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆகினாலே அவனுடைய வயது 14 வயதிலேயே வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது என்றால் இதனுடைய பின்னணியத்திலே செயல்படுவது யார்? ஆகினாலே தான் இந்த ராப்பகல் ஜெபம் பரிசுத்த வேதாகமத்தில் இரவில் உண்டாகும் பயங்கரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகிய இவைகளெல்லாம் இரவில் உண்டாகின்ற இந்த பயங்கரங்கள் தான். இவைகளெல்லாம் அறிந்து நம்ம ஜெபித்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் காப்பாற்றப்பட முடியும். நம்முடைய குடும்பங்கள் காப்பாற்றப்பட முடியும். நம்முடைய அதை போன்ற ரட்சிக்கப்பட்ட ஆசிரியர்கள் நீங்கள் நல்ல ஜெபத்தோடு தான் இனி வரும் காலங்களில் இதை விட அதிகமான காரியங்கள் அவன் சத்துரு உண்டு பண்ணுவான். ஆனால் அவைகளிலிருந்து தப்பித்து பாதுகாக்கப்படுவதற்கு பரிசுத்த வேதாகமத்தின்படி கர்த்தர் சொல்லுகின்றபடி, ஆண்டவர் சொல்லுகின்றபடி, இயேசு சொன்ன காரியங்களின்படி ஜெபங்களினால் மட்டும்தான் முடியும். மற்றபடி எதுவுமே இவர்களுக்கென்று எவ்வளவுதான் காரியங்களை பண்ணினாலும் பாருங்கள், எவ்வளோ அரசு எவ்வளோ தடைகளை கொண்டு வருகிறது. ஆனாலும் அதையும் தாண்டி இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்றால் இவைகளை குறித்து நீங்கள் என்ன செய்ய, நம்முடைய ஜெபம் ஒன்றுதான் இவைகளை அதிகமாய் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை நாம் அறிந்திரு இரவில் உண்டாகும். அதனால தான் சங்கீதம் 91 இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, இருளில் நடமாடும் கொள்ளை நோய்களுக்கும். சரி, ஆகையினால் இந்த காரியங்களை மனதிலே வைத்து கொண்டு நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஜெப நேரத்தை ஒரு 10-15 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதை தொடர்ந்து நம்முடைய திறப்பின் சினை ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் நாளில் தொடர்ந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார்கள். இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? நீங்கள் எப்படி வேண்டுமானால் அமர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் ஜெபம் ஒரு வல்லமையானது. ஜெபம் ஆசீர்வாதங்கள் தடைகளை மாற்றும். ஜெபம் அற்புதமானது. இந்த நாள் வானமும் பூமியும் மாறி போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளும் வாக்கு சத்தங்களும் ஜெபங்களும் ஒரு நாள் மாறுவது இல்லை. ஜெபம் என்பது ஒரு விதை. ஆண்டவரே, அது தேவையான நேரத்தில் தேவையான பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அப்பா, நீர் ஜெபத்தை கேட்கிறாமே ரோகா. ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு விஷயம், இந்த ராப்பகல் ஜெபத்தில்
ஆண்டவரை யாரெல்லாம் கலந்து கொண்டு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோமோ ஆண்டவர் அந்த ஜெபம் ஆமென் என்றும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலனை கொண்டு வர வேண்டும்படியாக கொண்டு வர போகிறதற்காக கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் அப்பா. ஒரு விசை மனம் இறங்குவீராக, ஒரு விசை மனம் ஆண்டவரே திறப்பிலே நிற்கின்றவர்களை சுவரை அடைக்கின்றவர்களை நீர் தேடிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஊழியர்கள் மேல் விழுந்த கடமையே ஜெபம்தான் அப்பா. அதை போன்று ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் மேல் விழுந்த கடமை மற்றவர்கள் ஆண்டவர் ஜெபந்தான். ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்கின்றவராக இருப்பதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளுங்க ஆண்டவரே. நாள் ஒரு விஷயங்களை உம்முடைய கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. ஒரு விஷயமான இறங்குங்க ஆண்டவரே. நீர் ஜெபத்தை கேட்கின்றவரே, ஒரு விஷயம் அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே இந்த மாதம் செவ்வாய்க்கிழமை அன்று ஆண்டவரே உலகம் முழுவதிலும் புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்பட்டு வந்ததப்பா. ஆண்டவரே புற்றுநோய்களை தடுத்து நிறுத்துவது எப்படி என்று சொல்லி அரசு எவ்வளவுதான் விளக்கங்களை கொடுத்து கொண்டு வந்தாலும் ஆண்டவரே கடைசி காப்ப நீர் சொன்னீரப்பா. சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது, கடைசி நாட்களில் என்னுடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே கொள்ளை நோய்கள் என்னுடைய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னீரப்பா. இந்த நாளில் இதுவரையில் ஆண்டவரே என்னுடைய ஒரு விஷயம் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க தகப்பனே. இந்த ஜெபத்தில் அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெப நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் அப்பா ரட்சிக்கப்படாத நபர்கள், ஒருவேளை உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அல்லது யாரும் உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவர்களை தேவன் இப்பொழுது ரட்சிக்க போகிறா ஆண்டவரே. அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவரே ஒரு விசையப்பா 99 நீதிமான்களை விட ஆண்டவர் பாவி மறந்திடும் பொழுது ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதப்படுகிறது அல்லவா. பரலோகம் சந்தோஷம் அடைகிறது என்று எழுதியிருக்கிறீர் அல்லவா. இந்த நாளிலும் ஆண்டவரே ஒரு விசை மன இறங்குவீராக ஆண்டவரே. ஒரு விசை மன இறங்குங்கப்பா. இரக்கமுள்ள தகப்பனே ஒரு விசையப்பா யார் ஆண்டு ஒரு விசை மன இறங்கி ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா ஆண்டவரே ஒரு விசை மன இறங்குங்க தகப்பனே. அப்பா இந்த நாளில் ஒரு விஷயப்பா ஆண்டவரை இப்படிப்பட்ட புற்றுநோயா என்ற நோய் தமிழ்நாட்டிலே மட்டுமே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றதாக ஆண்டவரே புள்ளி விவரங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. இந்த ஆண்டிலும் தகப்பனை ஒரு விசை நீர் மனம் இறங்கி ஆண்டவர் எங்களுக்காக நீர் அற்புதம் செய்தருள வேண்டும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. ஒரு விசை அப்போ அந்த கேன்சர் நோயினாலே ஆண்டவரை புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டு பெண்கள் அதிகமாய் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. இந்த நோயினாலே பாதிக்கப்பட்ட எல்லாரையும் நீர் சுகமாக்குவீராக. என்னுடைய தழும்புகளினாலே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீர் அல்லவா. ரட்சிக்கப்பட்டவர்களும் ஆண்டவரே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் இந்த நோயினால் உயிரிழந்து போனாலும் பரலோகத்திற்கு வருவது நிச்சயம் ஆண்டவரே. ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் யார் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே தமிழ்நாடு, இந்தியா, உலக நாடுகள் முழுவதும் ரட்சிக்கப்படாமல் நோயினால் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை நீர் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. மனம் ஆண்டவர் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. பலனை பெற்றுக்கொள்ளட்டும். அற்புதமான ஒரு சிலுவையின் தரிசனத்தை அவர்கள் கண்டுகொள்ள கிருபை கொடுங்க ராஜா. ஆண்டவரே ரட்சிக்கப்படாத மக்கள் ஆண்டவரை கண் முன்னே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரே அவருடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு முன்பதாய் கடந்து வந்து ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை சொல்லி ஜெபிக்க இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் என்னுடைய பாவத்தை மன்னிக்கும், இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும் என்று கேட்கும் பொழுது கேட்க கிருபை கொடுங்க ராஜா. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அந்த இடத்துல இரக்கம் பாராட்டி கிருபை செய்த ஆண்டவரே. ஆமாம், இந்த உலகத்தை விட அதிக விலை மதிப்புள்ள ஆண்டவரே அந்த ஒரு ஆத்துமா ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே ஒரு ஆத்துமா இல்லப்பா நாங்கள் ஜெபிக்கிறதுல யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ இந்த நோய் பாதிக்கப்பட்டு ரட்சிக்கப்படாமல் இருக்கிற எல்லாரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பலனை பெற்றுக்கொள்ளட்டும். சுகத்தோடும் பலனோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதற்காக நன்றி அப்பா. அதை போன நாளிலும்
தகப்பனே ஒரு விஷயமானாங்கிறாங்கப்பா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி. உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கின்றவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேகர் அப்பா சுகம் பெற போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றிகள் அப்பா. அதை போன்று ஒரு கூட்டம் மக்களை ரட்சித்து உடைய பிள்ளைகளாய் மாற்ற போகின்ற மேலான கிருபைகளுக்காய் கோடி நன்றி அப்பா. கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபங்களை கேட்டிருப்பதற்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்று ஆமன் உலகம் முழுவதிலும் காணப்படுகின்ற மருத்துவ துறைகளுக்காக தகப்பனே ஆமன் அரசுகளை சார்ந்த அரசு துறையை சார்ந்த மருத்துவ துறைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. எல்லா மருத்துவ துறையில் பணியாற்றுகின்ற எல்லாரும் பாதுகாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட ஆண்டவரே நீர் கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. நீங்கள் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் அப்பா. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதை போன்ற நாளிலும் சொன்ன இன்னொரு காரியத்தை, குழந்தையை சுமக்கும் குழந்தைகள் என்ற தலைப்பில் வந்திருக்கின்ற அந்த ஒரு செய்தியை ஒரு மிக வேதனைக்குரிய செய்தியாக இருந்தாலும் நாட்களிலே பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற பிள்ளைகள் அல்லது கல்லூரிகளிலே படிக்கின்ற பிள்ளைகள் அதை இல்லை அல்லது அதே வயதை சார்ந்த 15 19 வயதுக்கு உட்பட்ட அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த பாலியல் பலாத்காரம் என்கின்ற அந்த சத்ருவனுடைய போராட்டத்துக்கு அவர்கள் உள்பட்டு விழுந்து போகிறதையும் திருமணமாகிறதற்கு முன்பதாகவே கர்ப்பமாகி குழந்தைகளை பெற்றெடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கின்றோம். தகப்பனே, பத்திரிகைகள் மூலமாக நாங்கள் இந்த செய்தி அந்த ஆண்டவர் இந்த காரியத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவரே ஆமென் ஆண்டவர் வாழ்க்கை ஆண்டவர் படித்து முன்னேறி வேலை பார்த்து பெற்றோரை கவனிக்க வேண்டிய, குடும்பத்தை கவனிக்க வேண்டிய ஆண்டவரே நாட்டிற்கு சேவை செய்ய வேண்டிய, ஊழியங்களை செய்ய வேண்டிய அநேக பிள்ளைகளின் வாழ்க்கை ஆண்டவரே சத்துருவானவன் யாரை இரவில் உண்டாகின்ற பயங்கரங்களில் உண்டாகிய ஆண்டவரே இந்த இப்படிப்பட்ட காரியத்தை கொண்டு வர பண்ணி வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே திசை திருப்புகின்ற ஆண்டவரே போதைகளுக்கு அடிமைப்படுத்துகின்ற பொல்லாத சத்துருவன் கிரியைகளில் இருந்தப்பா முழு விடுதலை கொடுத்து நீரே வழி நடத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் சபைகளையும் ஆண்டவரே எங்கள் நாட்டு மக்களையும் உலக நாட்டு மக்களை நாங்கள் உம்முடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கின்றோம் அப்பா. ஒரு விஷயம் அப்பா ஆண்டவரே, ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிபன் தன் ஆண்டவரே நான் படிக்க வேண்டும், நானாகவே அவன் சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படக்கூடிய ஒரு கிருபையை கொடுத்து வழி நடத்துவீராக. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் கூட இருந்து வழி நடத்தி சுகமான சாட்சிகளாய் நிறுத்துங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அப்பா நாங்கள் பத்திரிகைகளிலும் கூட இப்படிப்பட்ட காரியங்களை அதிகமாக நாங்கள் பார்க்காதபடிக்கு ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் அளவுக்கு அப்பா நீர் அற்புதம் செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. கர்த்தருடைய ஜெபங்களை கேட்டதற்காக கடைசியாக மூன்றாவதாக சொன்னது போல தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சில ஆசிரியைகள் ஒரு மாணவனை கண்டித்தது நிமித்தமாக இந்த மாணவன் விஷமருந்தி அவனுடைய உயிரையை மாய்த்து கொண்ட ஒரு சம்பவத்தை நான் சொன்னப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்குள்ளாக சத்துருவானவன் புகுந்து ஆண்டவரே இந்த சிறு வயதென்று கூட பாராமல் ஆண்டவர் விஷம் குடித்து உயிரை இழக்க வைக்கும் அளவுக்கு அப்பா இன்றைக்கு சத்துருவானவன் அதிகமாக எழும்பி செயல்படுகிறத நாங்கள் பார்க்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சம்பவம் இந்த ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பிள்ளை ஆண்டவரே இப்படி இறந்த ஆண்டவரே அப்பா ஒரு விஷயம் இப்படிப்பட்ட காரியங்கள் இனி ஆண்டவரே எங்கள் தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ உலக நாடுகளிலோ நடக்காதபடிக்கு அப்பா நீங்கள் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும்படியாக
உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. அதை போன்ற இந்த நாளிலும் தகப்பனே மனம் இறங்கி அற்புதம் செய்தருள போகிறதற்காய் நன்றி. ஒரு விசை மனம் இறங்குவீராக, ஒரு விசை மனம் இறங்குவீராக அப்பா, ஒரு விசை மனம் இறங்குவீராக. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடங்கள், இந்தியாவில் இருக்கின்ற பள்ளி கல்லூரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. அங்கு இருக்கின்ற மாணவர்கள், மாணவிகள், சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, எல்லா பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் உங்களுடைய முழு ஆளுகை வரப்பண்ணுங்கப்பா. இப்படிப்பட்ட ஆண்டவரே தேவையற்ற உயிரிழப்புகள் வராதபடி ஆண்டவரே வருவது நிமித்தம் இந்த பள்ளிக்கூடங்கள் பாதிக்கப்படுகின்றன, குடும்பங்கள் பாதிக்கப்படுகின்றன, ஆசிரியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவர் முழுமையாய் நீர் தடுத்து நிறுத்தி ஆண்டவரே நீர் எங்கள் தமிழ்நாட்டை, இந்தியாவை பாதுகாத்து வழி நடத்தி உடைய நாமத்தை மயப்படுத்துங்க தகப்பனே. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் ஆண்டவரே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீரே. இப்படிப்பட்ட ஆண்டவரே சத்துருவின் போராட்டங்கள் இனி வராதபடி நீர் தடுத்து நிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காக கோடி நன்றிகள் அப்பா. அதை போன்ற நாளிலும் தகப்பனை ஒரு விசை மனம் இறங்குங்கப்பா தகப்ப. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. நீர் அப்படி செய்தருள போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. கர்த்தனுடைய ஜெபங்களை கேட்டதற்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மயப்படுத்தலாம். அதை போன்று திறப்பின் சிறை ஊழியங்களுக்காக, அடிமைக்காய் குடும்பத்திற்காக, அடிமையோடு இணைந்து ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களுக்காக, என்பது சகோதர சகோதரிகளுக்காக ஆமென். ஜெபத்திலே திறப்பிலே நின்று சுவரை அடைக்கின்ற எல்லா ஆண்டவர் எல்லா குடும்பங்களிலும் தகப்பனை இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த மாதம் இருந்த ஆண்டு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. அற்புதம் ஆச்சரியமான விதத்தில் மக்கள் மத்தியில் ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னீரப்பா. திறப்பின் சேனை ஊழியங்களில் ஏசாயா 29:14 நிறைவேற போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. அதை போன்று இந்த மாத வாக்குத்ததன்படியும் இடுக்கம் மறுபடியும் நாகும் 1:9 இடுக்கம் மறுபடியும் உண்டாகாதபடிக்கு ஆபத்துகள் ஆண்டவர் இழப்புகள் ஆசீர்வாத தடைகள் சாபங்கள் ஆண்டவரை இனி மறுபடியும் ஆண்டவரை எங்களிடத்திலே ஆண்டவர் உண்டாகாதபடிக்கப்பா நீர் தடுத்து நிறுத்தி நீர் எங்களை அற்புதமான சாட்சிகளாய் நிறுத்தப் போகிறதற்காய் கோடி நன்றிகளப்பா. தொடர்ந்து நீங்கள் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்தும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு வருகிற ஆண்டவரே தேவ மனிதருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு ஆண்டவரை ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி நீங்கள் மாற்றப் போகின்ற கிருபைகளுக்காய் கோடி நன்றிகளப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதா, ஆமென். கர்த்தனுடைய ஜெபங்களை கேட்டதற்காய் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதை போன்று தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வருகிறது மனிதருக்காய் கரங்களை தட்டி நாம் ஆண்டு மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் கூட இந்த யூடியூப் லைவ் மூலயமா திரும்ப உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுலாம் பெரிய சந்தோஷம் அடைகிறேன். திறப்பின் சேனை ஊழியத்திற்கும் பாஸ்டர் நிதிச்சந்திரன் அவங்களுக்கும், பாஸ்டர் எஸ்ட்ரா உடால்ஃப் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய வீடுகளில் சந்தோஷமாக இருக்கீங்கன்ற நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் நன்மை செய்கிறவராய் உண்மை உள்ளவராக அவங்க எல்லாருக்கும் இருக்கார் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட சின்ன ஒரு தியானத்திற்காக நான் உங்களுடைய பைபிள் எல்லாத்தையும் மத்தேயு 6க்கு நேராக திருப்புறேன். 6னுடைய 5வது வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அதிகாரம் இயேசுவின் மலை பிரசங்கத்தை குறிக்கிறது. ஸோ மலை பிரசங்கம் அப்படின்ற டாப்பிக்கை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க, வித்தியாசமான காரியங்கள் எதுவும் குறித்து கேட்டிருப்பீங்க. நீங்கள் நிறைய முறை உங்களுடைய பர்சனல் தியானத்தில், சொந்த தியானத்தில் இதை பயன்படுத்தியிருப்பீங்க. அது மாத்திரம் இல்லாமல் நீதிகள் நிறைய நிறைந்த ஒரு அதிகாரமாக அது இருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் இதை வாசித்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க, நான் உறுதியாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை கேட்குற எல்லாருமே இதை வாசிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதில் என்னுடைய சிந்தையில் ஆண்டவர் எனக்குள்ளே பேசிய, ஆவியானவர் எனக்குள் பேசிய சில காரியங்கள் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். இந்த அதிகாரமானது யாருக்கு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தரப்பினருக்கு எழுதப்பட்டிருக்கு. யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? 2 தரப்பினருக்கு. இந்த அதிகாரத்தை நீங்கள் நல்லா படித்த ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிகாரத்தில் ஒரு வார்த்தை திரும்ப 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 எதிரொலிச்சிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் நல்லா வாசிங்கன்னா அஞ்ஞானிகள் அப்படின்ற ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அஞ்ஞானிகளை போல் நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்லி நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஒரு தரப்பாக இருக்கிறது. இன்னொரு தரப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்.
அதாவது அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அஞ்ஞானிகளுக்காகவும் இந்த 2 டிஃப்ரென்சியேஷனுக்கு நடுவில் எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் தான் இந்த மலை பிரசங்கமாக இருக்கிறது. இது உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் இனி புரியும், நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். அதாவது 2 குறிப்பிட்ட விஷயம் இந்த 5வது வசனத்திலே 6வது வசனத்திலே இருக்குது. 5வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் ஜெபம் பண்ணும்போது யாரை மாதிரி ஜெபம் பண்ணுறாங்களா, மாயக்காரரை போல் ஜெபம் பண்ணுறாங்களாம். ஏன்னா அவங்க போய் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறாங்களாம். அங்கே தான் அவங்களுடைய ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுதான். அது மாத்திரம் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த 6வது வசனம் பிள்ளைகளை பார்த்து அவர் பேசுகிறாரு. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். இப்போ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மளோட ரொம்ப முக்கியமான ஒரு டூல் என்னது? உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நமக்கு நிறைய விதமான டூல்ஸ் இருந்தாலும் அந்த டூல்ஸ் நான் சொல்கிறது ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழித்தடம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, ஜெபம். ஜெபம் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை எங்கேயுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. இது நம்மளுடைய அடித்தளமாக இருக்குது, நம்மளுடைய ஆதாரமாக இருக்குது, நம்மளுடைய அஸ்திபாரமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்தே, சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே, நம்ம சண்டே கிளாஸ் போகிற பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லைனா கொஞ்சம் வளர்ந்த வாலிபர்களாக இருக்கலாம், இல்லைனா அடுத்த பெற்றோர்களாக இருக்கலாம், இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயத்தை கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மளால் காமனாக பார்க்க முடியாது. என்னது? ஜெபமாக இருக்குது. அப்போ இந்த அதிகாரத்தோட 5வது வசனம் ஜெபத்தை குறித்து பேசுது. ஜெபத்தை குறித்து முதல்ல என்ன சொல்லுது? டேய், நீ இப்படி மாயக்காரனை போல ஜெபம் பண்ணிடாத. அவங்க அங்கங்கே போய் அவங்களோட ஜெபத்தை வெளியே கொண்டு வரதுக்கு விருப்பப்படுவாங்க, ஆனால் அவங்களுடைய பலன் அவங்களுக்கு அளிக்கப்பட்டாயிற்று. அதே மாதிரி 6வது வசனம் சொல்லுது, உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? நீ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை பார்த்து ஜெபம் பண்ணு, அப்போ அந்தரங்கத்தில் இருக்கிற உன்னுடைய பிதா வெளியரங்கமாக உனக்கு பதில் அளிப்பார். இப்போ நீங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், நம்மளுடைய ஜெபங்கள் எதன் அடிப்படையில் இன்றைக்கி ஏறெடுக்கப்படுது? நம்மளுடைய ஜெபங்கள் எந்த ஒரு காரணத்திற்காக, எந்த ஒரு சூழ்நிலைக்காக, இல்லை எதற்காக நம்ம இன்றைக்கி ஜெபம் பண்ணுறோம்? ஏன்னா நம்ம வாழ்க்கையில் தெரியும், நமக்கு ஜெபம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே அசையாது. ஏன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்காக உபயோகிக்கிற ஒரு பெரிய ஒரு மோடம், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்றைக்கி ஜெபம், இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு தேவை வருது, இல்லைனா நமக்கு ஒரு காரியத்தில் இப்போ ஒன்றும் இல்லை, சாப்பிட்றோம். நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஃபுட்டை பிளஸ் பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க. எப்படி ஆசீர்வதிப்பாங்க? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் இந்த சாப்பாடு எனக்கு ஆசீர்வாதமாக மாறட்டும். ஒரு பிஸ்னஸ் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம அங்கே ஜெபிக்கிறோம், அப்பா இது என்னுடைய கையின் பிரயாசத்தை வர்த்திக்கட்டும். ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல் கல் இடும்போது ஜெபம் பண்ணுறாங்க, இந்த வீடு எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய சகல சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்துலையும் தொடக்கமாக இருக்கட்டும், அதனுடைய நடுநிலையாக இருக்கட்டும், அந்த முடிவாக இருக்கட்டும், இது எல்லாமே ஜெபத்தை பேஸ் பண்ணி, அதாவது ஜெபத்தை தான் இதை அடிப்படையாக வச்சு இந்த காரியங்கள் இயங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இதை முதல் வருஷத்தை நம்மகிட்ட பேசும்போது, டே நீ இப்படி இருந்துடாத, உன்னுடைய ஜெபம் இப்படி இருந்துட வேண்டாம். ஏன்னா இந்த ஜெபம் இது வெளியில் இருக்கிறவங்க பார்க்குறதுக்காக பண்ணுற ஜெபமாக மாறுது. அது நம்ம வேணும்னே பண்ணுறது அவர் பேசலை. உன்னுடைய இன்டென்ஷன்ஸில் அது எப்படி மாறிடுது? வெளியில் இருக்கிறவங்க பார்க்குற ஒரு ஜெபமாக மாறிடுது. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆலயங்களில் போய் நிற்பாங்க, அவங்க வீதிகளில் நிற்பாங்க, சந்திகளில் நிற்பாங்க, நின்று ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபம் மாயக்காரரை போல செய்யப்பட்ட ஒரு ஜெபமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 6வது வசனம் சொல்லுது, நீ என்ன பண்ணு? நீ உன்னுடைய அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை பார்த்து உன்னுடைய வீட்டறையை பூட்டி இருந்து நீ விண்ணப்பம் பண்ணுவாய், ஆனால் உன்னுடைய பிதா உனக்கு வெளியரங்கமாக பதில் அளிப்பார் அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி இந்த வசனத்தை நம்ம படிக்கும்போது இது நிறைய முறை நம்ம கடந்து வந்திருப்போம். நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இந்த வசனத்தை பார்த்துருப்போம். நிறைய வேதத்தை பயன்படுத்தி நமக்காக ஊழியம் செய்கிற பல ஊழியக்காரர்களும் இந்த வசனத்தை ஏறெடுத்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல விரும்ப விஷயம் என்னென்னா, அஞ்ஞானிகளின் ஜெபத்துக்கும் ஒரு தேவ புத்திரன், தேவ பிள்ளையின் ஜெபத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்கிறேன்? இனி 7வது வசனத்தை வாசிங்கன்னா, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்போ நான் முதல்ல உங்ககிட்ட சொன்ன இந்த அதிகாரமானது பிள்ளைகளுக்காகவும் அஞ்ஞானிகளுக்காகவும் எழுதப்பட்ட அதிகாரமாக இருக்குது. அப்போ 7வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, அன்றி நீங்கள் யாரை மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க, அஞ்ஞானிகளை மாதிரி ஜெபம் பண்ணாதீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். இன்னைக்கு
நம்ம எதனால் நம்மளுடைய ஜெபங்களில் சில டைம் வீண் வார்த்தைகள் வருது அப்படின்றத நம்ம சீரியஸாக திங்க் பண்ணி, அதாவது நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா 2-3 விஷயந்தான் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இந்த வீண் வார்த்தைகளை கொண்டு வருது. வீண் வார்த்தைகளை என்ன நான் சொல்கிறேன், இப்போது ஆண்டவருக்கு உங்களை யாருன்னு தெரியாமல் அவர் இந்த உலகத்தில் உங்களை கொண்டு வந்திருப்பாரா? வசனம் சொல்லுது, தாயின் கருவில் தோன்றும் முன்பாகவே, நான் ஒரு கருவுக்குள்ளே வர்றதுக்கு முன்பாகவே அவர் நான் யாருன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் என்னை ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புனாராம். அப்போ என்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நன்கு அறிந்த ஒரு தகப்பன் தான் எனக்கு இருக்கிறார் இல்லையா? அப்போ 7வது வசனம் என்ன சொல்லுது, அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். எதனால இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பேர் ஜெபங்களில் வீண் வார்த்தைகளை கொண்டு இந்த மாதிரி அலப்புறாங்க? எதனால்? ஏன்னா இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்கள் எதின் அடிப்படையில் செயல்படுதுன்றதை நம்ம மறந்து போயிடுறோம் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய ஜெபங்கள் பாதி நேரங்களில் நம்மளுடைய கவலையின் நிமித்தம், நம்மளுடைய கேள்வியின் நிமித்தம், நம்மளுடைய தேவையின் நிமித்தம், நமக்கு இருக்கிற பெரிய ஒரு மன உளைச்சல் நிமித்தம் தான் இன்றைக்கி வெளியே வருதே தவிர, என்னுடைய அப்பா ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு பரமபிதா, என்னுடைய காரியங்கள் எல்லாம் செய்து முடித்தவர், எனக்காய் சிலுவையில் ஒரு பெரிய ஒரு செயல்பாட்டையே செய்து முடித்தவர், என் வாழ்க்கையில் நன்மையை மாத்திரம், நல்ல காரியங்களை மாத்திரம் எனக்கு நினைக்கிற ஒரு தகப்பன் இருக்காருன்னு சொல்லி அந்த உறவின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? நான் உங்களை குற்றம் சொல்கிறதுக்காக இங்கே வரல, ஆனால் இன்றைக்கி நான் உங்களுடைய ஜெபங்களை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறேன். நான் கவலையில் ஒரு ஜெபம் பண்ணும்போது, நான் மன உளைச்சல் ஒரு ஜெபம் பண்ணும்போது, நான் துக்கத்தில் ஒரு ஜெபம் பண்ணும்போது, நான் கேள்வியில் ஒரு ஜெபம் பண்ணும்போது, நான் சந்தேகத்தில் ஒரு ஜெபம் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா வீண் வார்த்தைகளை அலப்புறானா. என்னென்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு உங்களோட பிள்ளையோட ஃபீஸை கட்டணும். அப்போ இன்றைக்கி நீங்கள் ஜெபம் பண்ண தள்ளப்படுறீங்க. உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? ஏசப்பா, எனக்கு இவ்வளோ பணம் வேணும், எனக்கு நாளைக்கு இது தேவைப்படுது, இது தேவைப்படுது, இது தேவைப்படுது, இது தேவைப்படுதுன்னு ஒரு ஜெபமாக தான் இருக்குமே தவிர, நிறைய பேரோட வாழ்க்கையில் சொல்கிறேன், அந்த ஜெபத்தை எப்படி பண்ணுறோன்னு இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதனால தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர் அனுமதிக்காத சில போராட்டங்களுக்குள்ளே கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி இருக்காங்க. எல்லா போராட்டங்களுமே யோபுக்கு நிகரான போராட்டங்கள் இல்லை. சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து விட்டுக்கிறோம். நான் ஒரு முறை நான் இது லைவில் பேசும்போது பெதஸ்தா குளத்தை குறித்து நான் பேசியிருந்தேன். அப்போ அந்த 38 வருஷம் அங்கே படுத்திருந்தவனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? அவனை கொண்டு போய் அந்த குளத்துக்குள்ளே விடணும். வந்தவர் யார்? இயேசு. அவர் என்ன கேட்டார்? சுகம் உனக்கு வேணுமான்னு கேட்டார். ஆனால் அவன் என்ன சொன்னான்? அவன் அந்த 38 வருஷப்பட்ட பாட ஒரு ஆன்சராக அவருக்கு சொன்னான். இது நான் உங்கள்கிட்ட முன்னாடியே பேசியிருக்கேன். அதே விஷயத்தை நான் இங்கே திரும்ப கொண்டு வரேன். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் நம்மக்கிட்ட அவரை பேசணும்னு நினைக்கிற காரியம் வேறையாக இருக்குது ஜெபத்தில். ஆனால் நம்ம அவர் முன்னாடி வைக்கிற காரியம் இன்றைக்கி வேறையாக இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணுற, நமக்கு நேரிடுற பெரிய போராட்டமாக இருக்குது, ஒரு பெரிய சேலஞ்ச் இது. ஏன்னா அவர் நம்மளை படைச்சப்போ, நம்மளை இந்த உலகத்தில் கொண்டு வந்தப்போ அவருடைய நித்திய நோக்கம் என்னென்னா, நமக்குள்ளே உறவாடுறது தான் அவருடைய நித்திய நோக்கமாக இருந்துச்சு. ஆதாமை படைச்சப்போ அவருக்கு அவருடைய நோக்கம், அவனோடு நான் உறவாடணும், என் பிள்ளையோடு நான் நேரம் செலவிடணும். இது அவருடைய ஒரு பெரிய 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 தேவையாகவும் ஒரு பெரிய நீதியாகவும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய நேரங்களில் கவலைக்கும் கேள்விக்கும் சந்தேகத்துக்கும் தேவையில்லாத தேவைகளையும் மனசில் நிரப்பி நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய ஜெபங்களை தவறான ஒரு விதத்தில் நம்ம ஏறெடுத்துட்ருக்கோம். அதனால இந்த வசனம் சொல்லுது, அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால். நம்ம சிலரோட ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் வசனங்கள் அவங்களுடைய ஜெபத்தில் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த வசனங்கள் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு முடிவையோ இல்லை ஒரு நல்ல சொல்யூஷனையோ இல்லை ஒரு நல்ல ஒரு தெளிவையோ கொண்டு வந்திருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் நீங்கள் சிலரோட வாழ்க்கையை பாருங்கள், அவங்க இந்த மாதிரி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவன் வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், அவ்வளோ பெரிய ஒரு சமாதானம் இருக்கும், அவனை சுற்றி செழிப்பு இருக்கும். ஏன்னா சிலருக்கு நான் தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் என்னென்னா, என் அப்பா கிட்ட நான் ஜெபத்தில் உட்காரும்போது நான் அவருக்கு என்னுடைய ஐடியாஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், என்னுடைய தேவையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன், என் சந்தேகத்தெல்லாம் அவரை முன் வைக்கிறேன், என்னுடைய கேள்விகளெல்லாம் முன் வைக்கிறேன்ற கண்ணோட்டத்தில் வைக்காமல், என்னுடைய அப்பாவுக்கு என்னுடைய பிரச்சனை என்னை விட நல்லா தெரியும், எனக்கு இருக்கிற தேவை என்னை விட நல்லா தெரியும், நான் என்ன கடந்து போயிட்டுருக்கேன், என்ன சூழ்நிலைக்குள்ளே போயிட்டுருக்கேன்றது நல்லா தெரியும்னு தெரிஞ்சு ஒருத்தர் அந்த ஜெப நிலையில் ஏறெடுத்தாங்கன்னா, அந்த ஜெபத்தில் அவங்க இருந்தாங்கன்னா, அவங்க தியானிப்புக்குள்ளே போனாங்கன்னா, அவங்கள விட விசேஷித்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்களும் அவர்களை விட செழிப்பை பார்க்குறவங்கள வேறு யாருமே இருக்க முடியாது. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். என் அப்பாவுக்கு நான் எப்படி பிறந்தேன்னு அவருக்கு தெரியும்,
எந்த குடும்பத்தில் பிறந்தேன்னு தெரியும், நான் எங்கே வேலை செய்கிறேன்னு தெரியும், என் கையின் பிரயாசம் எவ்வளோன்னு அவருக்கு தெரியும். அப்போ நான் இன்றைக்கி கடந்து போயிட்டுருக்க இந்த பிரச்சனை என்னென்னு அவருக்கு தெரியாதா? என்னுடைய உடம்புல என் சரீரத்தில் எந்த பகுதியில் எந்த பிரச்சனை இருக்குன்னு டாக்டர்ஸுக்கு தெரிகிறத விட, எக்ஸ்ரேக்கு தெரிகிறத விட, ஸ்கேனுக்கு தெரிகிறத விட என்னுடைய பரம தகப்பனுக்கு தெரியும். என்னை முழுவதுமாய் ஆளுமை செய்து என்னை நடத்தி என்னை ஒவ்வொரு பாதைகளிலும் அந்த பாதைக்கு முன்னாடி அவர் சென்று அதை செவ்வாய்ப்படுத்தி என்னை நடக்க வைக்கிற தகப்பனுக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் நம்மளுடைய ஜெபங்கள் இன்றைக்கி வீண் வார்த்தைகள் நிறைந்ததாக இருக்குது? என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே காலை வச்சிங்கன்னா நான் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார். ஆனால் கேட்குற மனநிலை என்னவாக இருக்குன்னு எனக்கு நிறைய பேர் புரிஞ்சுக்கல. என் அப்பா முன்னாடி நான் ஒரு விஷயத்த ஒரு வாட்டி அவருடைய சிந்தைக்கு நான் கொண்டு போயிட்டேன்னா, மனுஷன் இல்லை அவர், அதை திரும்ப திரும்ப அவர்கிட்ட சொல்லிட்டே நடக்கிறதுக்கு. அந்த ஒரு விஷயத்தை நான் கொண்டு போயிட்டேன்ற விசுவாசத்தில் நிற்கிறவனுக்கு உண்மையாகவே அந்த பதில் கிடச்சிருக்கும். அவனுடைய ஜெபத்தில் ஒரு வீண் வார்த்தை இருக்காது. என் அப்பாவை பார்த்து, அப்பா என் லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது நடக்கணும், இல்லை இதுக்காக நான் ரொம்ப நாள் காத்திருக்கிறேன். ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் மனிதர் அல்ல, பொய் சொல்லவோ மனம் மாறவோ அவர் மனிதன் அல்லன்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லலை. இன்றைக்கி நம்மளுடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா நிறைய மனுஷங்க இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்க, ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளே விடுதலை இல்லாமல் இருக்காங்க, சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க, சமாதானம் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான செழிப்பு அவங்களோட கையின் பிரயாசம் இல்லாமல் இருக்காங்க, கடனில் இருக்காங்க, வியாதியில் இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? தன் அப்பா யார் என்பதை, தன்னுடைய பரமபிதா யார் என்பதை அவர்கள் அறியாமல் இருப்பது தான். ஆனால் இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிதா யார் என்பதையும், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையும், அவர் இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்பதையும் நன்கு அறிந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமேன். இதுக்கு எத்தனை பேரால் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏன்னா இந்த நான் தொடக்கத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த அதிகாரம் 2 சாராருக்கு தான் எழுதப்பட்டுச்சான். ஒன்று அந்நியானிகளுக்கும் மாயக்காரர்களுக்கும், இன்னொன்று பூரண புத்திரன்களுக்கும். யார்? புத்திரர்களுக்கு, பூரணமான அவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம எந்த ஸ்டாண்டில் இருக்கோன்றதை தான் நம்ம இன்றைக்கி ஆராய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த அதிகாரத்தில் கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் 16வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததுன்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். திரும்பியும் மாயக்காரரை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறார். இன்றைக்கி ஜெபத்தோட அடுத்த நிலை என்னென்னா ஃபாஸ்டிங். இன்றைக்கி ஃபாஸ்டிங் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் வந்து ஒரு 30-40% பேர் இருப்பாங்க. மீதி 60% ஆட்களும் நம்மளுடைய தேவ ஜனங்களும் இந்த உபவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிறவங்க தான். ஏன்னா இது நிறைய பேருக்கு முன்னாடி வசனங்களாக மாத்திரம் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸாக, அதாவது நீங்கள் கடந்து போன பாதையில் இருந்த ஒரு காரியமாக இருக்குது இல்லையா? இந்த ஃபாஸ்டிங் மூலயமா நீங்கள் நிறைய நேரத்தில் ஆண்டவரை இன்னும் நெருங்கியிருப்பீங்க, நீங்கள் ஆண்டவரை முகமுகமாக தரிசிச்சிருப்பீங்க. ஏன்னா மோசே மலைக்கு மேலே உபவாசித்தது ஆண்டவரை முகமுகமாக பார்க்குறதுக்கு தான். அந்த ஃபாஸ்டிங் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாக இருக்குது. எத்தனையோ சபைகளில் உபவாச ஜபங்கள் இருக்குது, ஃபாஸ்டிங் ப்ரேயர்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். ஆனால் இந்த உபவாசம் என்பது எதற்காக கொடுக்கப்பட்டுச்சுன்ற ஐடியாலஜி, அதாவது அதனுடைய சிந்தை என்னன்றது நிறைய பேருக்கு இன்னும் புரியாமல் இருக்கிறது தான் நான் சொன்ன மாதிரி விடுதலை இல்லாத வாழ்க்கைக்கான காரணமாக இருக்குது. ஏன்னா அவர் 16 வசனம் தெளிவாக சொல்லுது, உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள். அவங்க உபவாசிக்கும்போது என்ன பண்ணுறாங்களாம், மற்றவங்க பார்க்கணும்னு சொல்லி அவங்க முகத்தை வாட வச்சுக்கிறாங்களாம். அவங்க பலனை அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லி நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்றைக்கி ஃபாஸ்டிங் அப்படின்றது நான் என்னுடைய பிரச்சனையெல்லாம் தியானித்து அதை என்னுடைய சிந்தையில் கொண்டு என் முகத்தை வாட வச்சு நான் என் ஆண்டவர்கிட்ட வந்து உட்கார்ற இடம் கிடையாது ஃபாஸ்டிங். என்னுடைய ஃபாஸ்டிங் எதுனா, நான் என்னுடைய தேவனை முகமுகமாக பார்ப்பதற்காகவும் அவரிடமிருந்து சத்தங்களை கேட்பதற்காகவும் அவரை சார்ந்த பரலோகத்தின் எல்லா நன்மைகளையும் சுகந்தரிப்பதற்காகவும் பரலோகத்தில் இருக்கிற சகல விதமான காரியங்களை நான் கண்கூடாய் பார்ப்பதற்காகவும் அதன் வழியாய் சில காரியங்களை என் வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க வைக்கிறதுக்காக தான் உபவாசம் என்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே கொண்டு வரப்பட்டது. இதை நான் சொல்லலை, நீங்கள் யாத்திராகமம் படிச்சிருந்தீங்கன்னா மலைக்கு மேலே இந்த ஃபாஸ்டிங்ன்ற விஷயத்தை முதல் பைபிளுக்குள்ளே கொண்டு வந்த மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்றது நீங்கள் தெளிவாக படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அவர் அங்கே போய் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கூட இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றதுக்காக போய் ஃபாஸ்டிங் இருக்குல்ல மலையில்,
என் அப்பாவை நான் முள்செடியில் பார்த்த அந்த மனுஷனை முகமுகமாக எனக்கு பார்க்கணும், எனக்கு அவரை தரிசிக்கணும். அவரால் மாத்திரம்தான் என்ன ஒரு சமாதானத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இந்த ஜனத்தை சுற்றி இரைச்சல், கேள்விகள், சந்தேகங்கள். மன்னா கிடச்ச பிறகும் அவங்களுக்கு சமாதானம் இல்லை, காடை கிடச்ச பிறகும் சமாதானம் இல்லை, மேகஸ்தம்பத்தையும் அக்கிஸ்தம்பத்தையும் பார்த்த பிறகும் சமாதானம் இல்லை. ஆனால் இது எனக்கு கேள்வியாக முன்னாடி இருந்தாலும், இறைச்சலாக இருந்தாலும், மன உளைச்சலாக எனக்கு அது மாறினாலும், என் அப்பாவை நான் போய் முகமுகமாக பார்த்தா எனக்கு சமாதானம் கிடைக்கும். நான் சந்தோஷத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க முடியும். என்னுடைய கேள்விகளோட விடையாய் அவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சனால்தான் அந்த மனுஷன் மலையில் போய் ஃபாஸ்டிங் இருந்தார். ஆனால் இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்கிற நிறைய பேரோட மனசு, நீங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள். சில சபைகளில் போனீங்கன்னா சிலரோட ஃபேஸை பார்த்தாலும் நமக்கு தெரியும் அவர் இன்றைக்கி ஃபாஸ்டிங் தான் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கான நோக்கம் தெரியாதனால அவங்க இந்த வசனத்தில் போட்டிருக்கும்படியா முகத்தை வாடலாக வச்சுக்குவாங்களாம். ஃபாஸ்டிங் இருப்பதும் பட்டினி இருப்பதும் ரெண்டும் வேறு வேறுன்றதே இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் புரிஞ்சிக்கவே இல்லை. ஒரு பட்டினியில் இருக்கிறவன், அப்பா யாரென்று தெரியாதவன், உதவி கேட்கிறவன், அவனுடைய முகம் வாடலாக இருப்பது சாதாரணமான காரியம். அப்பா யாருன்னு தெரிஞ்சு, தகப்பன் யாருன்னு தெரிஞ்சு, இயேசு யாருன்னு தெரிஞ்சு, அதாவது பிதாவானவர் யாருன்னு தெரிஞ்சு, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்சு, ஒருத்தன் ஜெபத்தில் இருக்கிறவனுக்கு அவனுடைய முகம் அவனுடைய உபவாசத்தின் போது வாடலாக இருக்குது அப்படின்னா அவனுக்கு இன்னும் அவனுடைய ஐடென்டிட்டி தெரியவே இல்லை. அவனுடைய அடையாளம் தான் யார் என்பதை அவன் அறியாதிருக்கிறான். நீங்கள் அடுத்த வசனம் வாசிங்க, 17வது வசனம். நீயோ உபவாசிக்கும் போது, நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். ஆண்டவருக்கு எனக்கு ஒரு ஃபாஸ்டிங் எதுக்குன்றது ஆண்டவருக்கு தெரியும். நான் அவருக்கு திரும்ப போய் என்னுடைய முகத்தை வாடலை வச்சேப்பா நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் எனக்கு காட்டி நான் அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. மனுஷன் அல்ல, நம்ம வாடின முகத்தை வச்சு நம்மளுடைய கஷ்டங்களை அறிகிற மனுஷன் அல்ல, என் இருதயத்தின் ஓசையை கேட்கிறவர், என் உள்ளின் திரியங்களை அறிந்திருக்கிறவர், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒவ்வொரு நர்வ், ஒவ்வொரு துளி இரத்தமும் என்ன சொல்லுதுன்றதை புரிகிற பரமபிதா. அதான் சொல்லுது, உபவாசம் பண்ணும் பொழுது நீ அந்தரங்கத்தில் உன்னுடைய முகத்தை கழுவி எண்ணெயை பூசி நீ உட்கார்ந்து நீ உபவாசம் பண்ணிப்பார், உன்னுடைய பலனை நீ காண்பாய். இதான் இந்த வசனம் சொல்லுது. நம்மளுடைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். இந்த உபவாசமானது நன்மையின் வாயிலாக பிரவேசிக்குமானால் எப்படி? உங்களுடைய இருதயம் களி கூர்ந்து உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் ஆனந்தம் வெளியேறி அது அப்படி உங்கள் வீடை ஃபில் பண்ணி உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய கணவனாரும் உங்களை சார்ந்த எல்லா அந்த வயது முதிர்ந்தவங்க எல்லாருக்கும் இந்த ஆனந்தம் அவங்கள அப்படியே கட்டி இழுத்து ஒரு உபவாசத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது நீங்கள் தேவனை முகமுகமாய் தரிசிப்பீர்கள். இன்றைக்கி கிறிஸ்தவ உலகம் இழந்த ஒரு பெரிய பதவி என்ன தெரியுமா? பெரிய பதவி என்ன தெரியுமா? தேவனை முகமுகமாய் தரிசிப்பதை இழந்து இன்றைக்கி நம்ம உட்காந்துருக்குறோம். ஏன்னா நமக்கு குறிக்கப்பட்ட வசனம், நம்ம மேலே குறிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குங்க. உங்களுடைய பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்களுடைய வாலிபர்கள் சொப்பனங்கள் பார்ப்பார்கள், தரிசனங்கள் பார்ப்பார்கள். இன்றைக்கி ஏன் இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்காமல் இருக்குது? நம்முடைய உபவாசங்கள் எதுக்கு, நம்முடைய ஜெபங்கள் எதுக்குன்றதை நம்ம அறியாமலும் தெரியாமலும் புரியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம இந்த நன்மைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அஞ்ஞானிகளைப் போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அதுக்காக நீங்களும் நானும் அழைக்கப்படலை. நீங்களும் நானும் அதுக்காக அழைக்கப்படவே இல்லை. நீங்களும் நானும் பூரண பலனை அடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேரால் இதை ஒத்துக்க முடியும்? எத்தனை பேரால் இதை நம்ம உங்களுடைய வாழ்க்கையில் இதை உட்படுத்த முடியும்? நான் இன்றைக்கி பேசுகிற பிரசங்கத்தை நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணி உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வச்சுக்க முடியுமா எனக்கு தெரியல. ஆனால் இதை சிந்திக்கிறவங்க, இதை தியானிக்கிறவங்களால அவங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். எனக்கான பலன் என்னுடைய அழுகையில் இல்லை, என்னுடைய சோர்ந்து போன முகத்தில் இல்லை, ஆனால் என்னை நன்றாக அறிந்த தகப்பனிடத்துலேருந்து வருகிறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. ஆமாவா இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு உபவாசத்தில் ஒருத்தரோட பெரிய பிரச்சனை என்னவாக இருக்கும்? அவங்களோட சிந்தை என்னவாக இருக்கும்? முகம் சோர்ந்து போடுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கும்? 24வது வசனத்தை படிங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? அதாவது
இன்றைக்கி பல நேரமும் நம்மளுடைய கவலைகள், கேள்விகள், சந்தேகங்கள், குழப்பங்கள் எல்லாம் இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் லைஃப்பை நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை திறந்து நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இவ்வளோ தான் நம்ம பிரச்சனையே. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இவை எல்லாவற்றை பார்க்கிலும் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், இவை எல்லாத்தையும் ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஜீவன் என்ன ஜீவன்? இன்றைக்கி நீங்கள் கொரோனா காலத்திலாம் கடந்து வந்த ஜனம்தான் நீங்கள் என்னை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கொரோனா காலத்தில் என்னை உயிரோட வச்சது என்னுடைய உடம்பா, என்னுடைய இம்யூன் சிஸ்டமா, நோய் எதிர்ப்பு சக்தியா? இல்லவே இல்லை. எனக்காய் கொடுக்கப்பட்ட அவருடைய ஜீவன். எனக்கு மேலே ஊதுனார் இல்லையா, நாசின் சுவாசத்தை ஊதுனார் இல்லையா, அந்த ஜீவன் தான் என்னை உயிரோட வச்சிருக்கு. அது எவ்வளவு விசேஷமானவை. உடையை பார்க்கிலும் சரீரம், அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட என்னுடைய சரீரம் எவ்வளவு விசேஷமானது. இதெல்லாம் நமக்கு ஏன் புரியலைன்னா, நம்ம அப்பா கிட்ட என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் இருக்கிறதுனால நமக்கு இது எவ்வளோ விசேஷித்ததுன்னு புரியவே மாட்டேங்குது. நீ இதை கூட மோசமான விஷயத்துக்கு கொண்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து 26வது வசனத்தை படித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகள், பறவைகள். இன்றைக்கி நம்ம மொழியில் பறவைகள். இதுங்க நம்மளை மாதிரி விதைக்கிறதும் கிடையாது, அறுக்கிறதும் கிடையாது, நம்மளை மாதிரி பேங்க் பேலன்ஸ் அது கிடையாது. ஆனால் அதுக்கு கூட கவலை கிடையாது. ஏன்னா அதுக்கு கூட தெரிஞ்சிருக்கு என்னை படைச்ச பரமபிதா எனக்கு சாப்பாடு போட்டுருவார் அப்படின்னு. ஆனால் அவர்களை விட ஒரு சென்ஸ் கூடுதலாக இருக்கிற, அவங்க எல்லாருக்கும் 6 சென்ஸ் இருக்குல்ல, ஒரு சென்ஸ் கூடுதலாக இருக்கிற உங்களுக்கு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், இதுதான் இன்றைக்கி கவலையாக இருக்குது. ஆனால் வசனம் சொல்லுது, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? இன்றைக்கி நம்மளுடைய ஐடென்டிட்டி புரியலை. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னேன், நம்மளுடைய அடையாளம் எங்கே புரியாமல் போச்சுன்னா, என் அப்பா கூட நான் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மாற 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 நான் பிள்ளை அப்படின்ற இடத்துல இருந்து கீழே இறங்கி 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 கடைசி கட்டம் தான் இந்த அஞ்ஞானிகளும் மாயக்காரர்களும் அந்த இடத்துக்கு இன்றைக்கி நம்ம நின்றுருக்கோம். ஆனால் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அடுத்த வசனம் அப்படியே படிங்க. கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்பட்டு மூஞ்ச சோர்வாக வச்சு ஒரு உபவாசத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய உடம்புல யார் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? நம்ம மொழிக்கு வரேன், 1 இன்ச்சை கூட கூட்ட முடியாதான் கவலைப்படுகிறதுனால. அதுக்கு அப்படியே நீங்கள் இந்த வசனத்தை மொத்தம் நீங்கள் வாசிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் இன்னும் புரிய வரும். அடுத்து நீ கீழே போகும்போது காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளை, இன்றைக்கு இந்த அதிகாரத்தை மொத்தம் நீங்கள் வாசிங்கன்னா 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று, நீங்கள் உண்மையாகவே பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறது எப்படின்றது தெரிஞ்சிடும். நீங்கள் பிள்ளைகள் அப்படின்றது நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். ஆனால் இன்னொரு ஆங்கிளில் நம்ம தவறான ஒரு விஷயத்தை ஜெபமாகவும் உபவாசமாகவும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம அஞ்ஞானிகளுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோன்றது உங்களுக்கு புரிய வரும். இந்த அதிகாரம் மொத்தம் உங்களுக்கு ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான். கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், அவங்கள விட நீங்கள் விசேஷித்தமானவைகள். ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். உங்களை ஆண்டவர் விசேஷித்தவர்கள் விசேஷித்தவர்கள் விசேஷித்தவர்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இதை அறியாத புரியாத ஜனம்தான் அஞ்ஞானிகளாக காணப்படுகிறார்கள். நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க இங்கே அழைக்கப்பட்டிருக்கவர்கள் இல்லையா? இந்த வசனத்தோட இந்த அதிகாரத்தோட கடைசியில் 33ஆம் வசனத்தில் சொல்லுதில்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்கிலீஷில் அழகான டிரான்ஸ்லேஷன் இருக்குது, எவ்ரிதிங் வில் பி ஆடட் டு யூ. ஆடட் டு யூனா சேர்க்கப்படும் உங்களோடு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த அதிகாரம் என்ன சொல்லுது? கவலைப்படாதிருங்கள். என்னுடைய ஜெபம் கவலையின் அடிப்படையில் உள்ள ஜெபமாக இருக்கிறது இல்லை, இருக்கக்கூடாது. என்னுடைய உபவாசம் ஒருபோதும் கவலையின் அடிப்படையிலான உபவாசமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு எதிரான ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பல குடும்பங்களிலும்
இன்றைக்கி விடுதலை இல்லாமல் அவங்க காணப்படுறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ளெல்லாம் இந்த கவலையின் அடிப்படையிலான ஜெபம், கவலையின் அடிப்படையிலான உபவாசம், கவலையின் அடிப்படையிலான வேத தியானம். என்கிட்ட ஆண்டவரால் இந்த பைபிளை வச்சு நன்மையை பேச முடியும். ஆனால் இன்றைக்கி பல பேரும் இதை தியானிக்கிற விதத்தில் கூட தவறுறதுனால நல்ல வசனங்கள் கூட தென்படாமல் வாழ்கிற வாழ்க்கைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் உங்களையும் என்னையும் சந்தோஷமாக சமாதானமாக நன்மைக்கு எதுவான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க தான் அவர் அழைச்சிருக்காரு இல்லையா? உங்கள் அழைப்பு எவ்வளோ மேலானது, உங்களை தெரிந்து கொண்டது எவ்வளோ மேலான ஒரு அழைப்பிற்காக. லீப்ரகா ஷம் தரமனரபனா. இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை உங்கள் மேலே ரிலீஸ் பண்ணி அதை உங்களை ரிசீவ் பண்ண வைக்கிற மோடில் நான் இன்றைக்கி வரவே இல்லை. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் 6000 ஒரு இடத்துக்கு உங்களை தள்ளுறேன் நான். நீங்கள் இன்றைக்கி திரும்பி பாருங்கள், இன்றைக்கி வரைக்கும் நான் செய்த ஜெபம் எதின் அடிப்படையில் இருந்தது? இன்றைக்கி வரைக்கும் நான் செய்த உபவாசம் எதின் அடிப்படையில் இருந்தது? என்னுடைய கஷ்டத்தெல்லாம் சொல்லி 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 நான் அந்த ஒரு மண்டலத்தை என் மேலே நான் சிருஷ்டிச்சு வச்சுருக்கேன்னா, இல்லைன்னா என்னுடைய விசுவாசத்தில் நான் அடிப்படையில் நான் செயல்பட்டு என் விசுவாசம் என்னை சுற்றி ஒரு மண்டலமாக நிற்கிதான்னு பாருங்கள். தேர் இஸ் a realm called faith realm. அதாவது ஒரு மண்டலமே இயங்குதான். ஃபெய்த், விசுவாசத்துக்காக ஒரு மண்டலம் இயங்கிக்கிட்டு இருக்கான். இதனுடைய அடுத்த லெவல் தான் ரெஸ்ட் மண்டலம். என்னது? இளைப்பாறுதல் மண்டலம். ஒருத்தன் ஃபெய்த், அதாவது விசுவாச மண்டலத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் இந்த இளைப்பாறுதல் மண்டலத்துக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாதான். ஏன்னா இளைப்பாறுதல் மண்டலம் உங்களுக்கும் பிதாவுக்குமான இடைவெளியை மொத்தம் இல்லாமல் பண்ணிடும். ஆனால் ஒருத்தன் விசுவாச மண்டலத்துக்குள்ளே பிரவேசிக்கலைன்னா அவனால் இளைப்பாறுதல் மண்டலத்துக்குள்ளே காலே வைக்க முடியாதான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கை இந்த இளைப்பாறுதலுக்குள்ளே இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய ஜெபங்களும் உபவாசமும் கவலையின் அடிப்படையில் பெருகி 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 விசுவாசன்றது என்னென்ன தெரியாமல் போயிடுச்சு நமக்கு. இந்த realm of faith is empty. என் வாயின் வார்த்தை மாத்திரம் இல்லைங்க விசுவாசம், என் இருதயம் விசுவாசத்தில் நிற்கணும். நாளைக்கு எனக்கு ஒரு தேவை வருதுன்னா எனக்கு அதுக்கு முந்தினாலே என் அப்பா எனக்காக தயார் பண்ணிட்டாருன்ற வார்த்தை நான் சொல்லியோ இல்லை ஒரு ஊழியக்காரரை சொல்லியோ உங்கள் வாய்க்குள்ளே வரக்கூடாது, உங்கள் சிந்தைக்குள்ளே வரக்கூடாது. உங்களுடைய இருதயம் உங்கள்கிட்ட பேசணும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், மனுஷங்களை ஆராய்ந்து பாருங்கள். எங்கே போய்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய ஜெபம் எதை சுமக்குது? என்னுடைய பிள்ளைகளுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் என்னத்தை கொடுக்குறேன் என் ஜெபத்தின் மூலமாக? இதுலேயும் ஒரு மோசமான கேட்டகரி இருக்குது, பயத்தினால் வருகிற ஜெபங்கள். கவலையின் ஜெபத்தை கூட ஆண்டவர் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏற்றுக்குவார்னு வைங்க. பயத்தினால் வருகிற ஜெபம், எதிர்காலத்தை குறித்தான பயம், வியாதி, ஒரு சின்ன சிம்டம், ஒரு காய்ச்சல் வந்தோன்னா எனக்கு இதுவாக இருக்குமா அது இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்றது. ஒரு சின்ன தேவை வந்தோன்னா எனக்கு நாளைக்கு இவ்வளோ பெரிய இது பிரச்சனை ஆயிருமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்றது. என் பிள்ளை இன்றைக்கி ஒரு மந்த்லி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் அவன் வாழ்க்கை நாசமாக போயிருமா ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்றது. இதுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே கிடையாது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு வசனம் சொல்லுது. 1 யோவான் 4 எடுத்து படிங்க எல்லாரும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுகிறது. தகப்பன் யாரென்று அறியவில்லை என்றால் பூரண அன்பு உங்களுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளே பூரண அன்பு இல்லைன்னா பயம் உங்களுக்குள்ளே ஒர்க்கிங்கில் இருக்குன்னு அர்த்தம். பயம் உங்களுக்குள்ளே செயல்படுதுன்னா உங்களுக்கும் விசுவாச மண்டலத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அர்த்தம். விசுவாச மண்டலத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா இளைப்பாறுதல்ன்ற ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இல்லைன்னே அர்த்தம். ஆனால் உங்களுக்காய் முன்குறிக்கப்பட்டதும் உங்களுக்காய் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் பயமும் குழப்பமும் அல்ல, விசுவாசமும் இளைப்பாறுதலும். இன்றைக்கி அந்த பூரண அன்பு நமக்கு ஏன் புரியாமல் போச்சுன்னா, அந்த இளையகுமாரன் கதையில் இளையகுமாரன் கூட திரும்ப வந்து சேர்ந்துட்டான். ஒருத்தன் வீட்டிலையே இருந்து அவன் யாருன்னு தெரியாமல் கடைசி வரைக்கும் இருந்தான் தெரியுமா? அந்த மாதிரி பலரின் கிறிஸ்துவ வாழ்க்கையும் இன்னைக்கு காணப்படுது. லீப்ரமா ஷம்துரிபினி கடைசி நாளாக மாறட்டும். இது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை. இப்படி நான் உங்ககிட்ட பேசணும், உங்கள் மேலே அடித்து அது உங்களுக்குள்ளே கிரியேட் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்த்துறாதீங்க. இது நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மேலே சிருஷ்டிக்க வேண்டிய காரியமாக இருக்குது. எனக்கு அவர் இத்தனை நாள் என்ன செஞ்சாருன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஆமாவா இல்லையா? கோவிடின் நேரத்தில் என்னை சுற்றி 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்த பிறகு என்ன அவர் காப்பாற்றினார்னு தெரிஞ்சால் அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை எனக்கு இருக்காது. ஊரே பிஸ்னஸ்லாம் அழிஞ்சு போகிற நேரத்தில், மார்க்கெட்லாம் தலைகீழாக திரும்புகிற நேரத்தில், ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகிற நேரத்தில் எனக்கு அவர் போஷிக்கிற ஒரு தேவனாக இருந்தாருன்னு தெரிஞ்சால் அவர்கிட்ட போய் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்காது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் எதை கொண்டு போய் அவர்கிட்ட சேர்க்குறீங்க? ஜெபத்தில் எதை முன் வைக்கிறீங்க? உங்களுடைய உபவாசம் எதின் அடிப்படையில் செயல்பட்டுருக்கு? உங்களை உபவாசிக்காதீங்க ஜெபிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ஊழியக்காரனுக்கும் தகுதியும் கிடையாது. எந்த ஊழியக்காரனாலும் அதை சொல்லவும் கூடாது. ஏன்னா ஆண்டவர் அதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எதின் அடிப்படையில்?
திரும்பவும் நான் சொல்கிறேன், அன்பின் அடிப்படையில். எந்த அன்பின் அடிப்படையில்? நான் அவர் மேலே அன்பு கூறவே முடியாது, நாட் பாசிபிள். ஆனால் எனக்காய் ஒருத்தர் அன்பு கூர்ந்து தாயின் கருவில் நான் உருவாவதற்கு முன்பாகவே என்னை முன்னறிந்து, என்னத்தை முன்னறிஞ்சாராம்? நான் பிறப்பேனா? இல்லை, என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் எங்கே இருப்பேன்றதை முன்னறிஞ்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்து எங்கே போகிறீங்கன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற வியாதி உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணும்னு அவருக்கு தெரியும். அதில் 2 சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்று பயத்தினால் நான் எடுத்து ஒரு முடிவுக்கு போகணும், இல்லை விசுவாசமும் அவரை அறிந்த அறிவினால் நான் அவரை ஜீவனுக்குள்ளே கொண்டு போய் பிரவேசிக்க வைக்கும். இது 2 உங்கள் கையில் தான் இருக்குது இன்றைக்கி. ஆனால் அவருக்கு தெரியும், என் பிள்ளை ஜீவனை தொட்டானா அவன் ஜீவனுக்குள்ளே தான் இருப்பான், என் பிள்ளை விசுவாசத்தை தொட்டானா அவன் அங்கே தான் இருப்பான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் எதை தொடுறீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். என்னை முன்னறிந்தவர்னு சொல்லும்போது என் பிறப்பை மாத்திரம் இல்லைங்க, என்னுடைய முழு வாழ்க்கையும் முன்னறிந்தவர். ஆனால் முன்னறிந்தவர் கூட தொடர்புலேயே நம்ம இல்லாதனால தான் நமக்கு அந்த அறிவு இல்லை. நீங்கள் 1 யோவான் 4 எடுத்து படித்து பாருங்கள். பூரண அன்பு இல்லாதவன் தேவனை அறியாது இருக்கிறான்னு வசனம் சொல்லுது. பூரண அன்புனா என்ன? அவர் என்னை எப்படி நேசிச்சார்ன்றதை நான் புரிஞ்சுக்கிறது தான் பூரண அன்பு. இந்த பூரண அன்பு இல்லாமல் போனதுனால தான் கவலைகள் பெருகி சந்தேகங்கள் பெருகி கேள்விகள் பெருகி குழப்பங்கள் பெருகி நாளையை குறித்ததான தேவையில்லாத கவலைகள் மண்டையில் ஏறி இன்றைக்கி நம்மளால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து வெளியே வரவே முடியல. உங்களை அடைச்சி வச்சுருக்கிறதுக்கு சாத்தான்லாம் தேவையில்லை, நீங்களே போதும். ஏன்னா நம்மளுடைய இதை கேட்டே நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். சிந்தை, தேவையில்லாத யோசனை, நாளை குறித்ததான கவலை, இதுக்காக நீங்கள் அழைக்கப்படலை. உங்கள் இருதயம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆவியானவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்க ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் எதை தேடி போகணும்னு முடிவு பண்ணிடுவீங்க. உங்களுடைய ஜெபங்கள் ஆவியானவருடன் இணைந்து செயல்படுகிற ஜெபமாக இருந்துச்சுன்னா அந்த ஆவியானவருடைய ஜெபம் உங்களை என்ன பண்ணுமா? இயேசுவின் நாமத்தை உபயோகிக்க வைக்குமா. அப்போ தான் தெரியும், நீங்கள் ஆவியானவர் சொல்லித்தராமல் நீங்கள் இயேசு நாமத்தில் எதாவது ஒன்று கேட்டிங்கன்னா அது நடக்காது உங்கள் வாழ்க்கையில். ஆனால் நான் ஆவியானவர் கூட சேர்ந்து நடக்க இயேசுவின் நாமத்தில் எனக்கு எதை கேட்கணும்னு தெரியும். யாருக்கிட்ட? பரமபிதா கிட்ட, ஃபாதர் காட் கிட்ட, பூமியை சிருஷ்டித்த என்னுடைய ஆண்டவர்கிட்ட எனக்கு என்ன கேட்கணும்னு தெரியும். இந்த திருத்துவ அன்பு புரியாத காரணத்தினால தான் விடுதலை இல்லாமல், வெற்றி இல்லாமல், வியாதியில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆவியானோடு நான் இணைந்து இயேசுவின் நாமத்தை நான் சொல்லி பரமபிதா இடத்தில் என்னுடைய ஜெபத்தை கொண்டு போய் சேர்க்குறேன்னு தெரிஞ்சு ஒருத்தன் ஜெபத்தில் உட்காந்தான்னா அவன் ஒரு நாளைக்கு மேலே ஒரு விஷயத்துக்கு ப்ரேயரே பண்ண மாட்டான். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்களும் நானும் பூரண அன்பில் திளைத்து கேள்விகளும் சிரமங்களும் கவலைகளும் சந்தேகங்களும் இல்லாமல் பரிபூரண விசுவாசத்தில் இயங்கி அந்த இளைப்பாறுதல்னு நமக்கு வைக்கப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்துக்குள்ளே வாழ அழைக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். உங்கள் சந்ததிக்கு நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ இல்லையோ, எதை நீங்கள் ஒருவேளை பெரிய வஸ்துக்களை கொடுக்க வேண்டாம், ஆனால் உங்கள் சந்ததிக்குள்ளே நீங்கள் இதை மட்டும் கொடுத்து பாருங்களேன். பயம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை கொடுத்து பாருங்களேன். நான் பயம்னு சொல்கிறது பின்னாடி ஒருத்தர் வந்து உங்களை வாங்கி அடித்தோம் நீங்கள் படுற பயத்தை பற்றி நான் பேசவே இல்லை. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்கள் சிந்தைக்குள்ள இருக்கிற பயத்தை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இது கடைசி நாளாக இருக்கட்டும். இந்த மண்டலத்தை உங்கள் முன்னாடி யாராலையும் திறக்க முடியாது, உங்களால் மாத்திரம்தான் திறக்க முடியும். கிராபா சம்தரமனா, இது கடைசி நாளாக இருக்கட்டும். என் ஜெபத்தில் நான் எதை கொண்டு போகணும், என் உபவாசம் எதின் அடிப்படையில் இருக்கணும், பூரண அன்பு எனக்குள்ளே இயங்குதான்றதை டெய்லி செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஜெபங்கள் பூரண அன்பின் வழியாக வெளிப்படுதா இல்லை பயத்தின் வழியாக வெளிப்படுதான்றதை டெய்லி செக் பண்ணி பாருங்கள். நமக்கு சுகர் எத்தனை இருக்குது, ப்ரெஷர் எத்தனை இருக்குதுன்னு செக் பண்ணுற டைம் இருக்குது, கொலஸ்ட்ரால் செக் பண்ண டைம் இருக்குது, ஹார்ட் ரேட் செக் பண்ண டைம் இருக்குது இல்லையா, நரம்பு துடிக்குதான்னு செக் பண்ண டைம் இருக்குது, ஆக்சிஜன் லெவல் செக் பண்ண டைம் இருக்குது. நான் பூரண அன்பில் தான் விளங்குறேன்னான்னு செக் பண்ணுறதுக்கு எனக்கு யாருக்கு டைம் இருக்குது? திருத்துவ அன்பு, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். லாபரிகாந்துராபனா, கவலை இல்லாத வாழ்க்கையை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆவியான கூட உட்கார்ந்தா மட்டும்தான் முடியும். ஆனால் இவ்வளோ டசன் கணக்காக நீங்கள் ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை தூக்கிட்டு போய் உபவாசத்தில் உட்காந்திங்கன்னா எப்படி ஆவியானவர் எட்டி பார்ப்பீங்க? இது கடைசி நாளாக இருக்கட்டும், கடைசி நாளாக இருக்கட்டும். இந்த உபவாச ஜெபம் இது ஒரு உபவாச ஜெபமானால் இன்றைக்கி உங்கள் உபவாசம் வீட்டுக்கு போகும்போது மகிழ்ச்சியோட உபவாசமாக முடியட்டும், ஆனந்தத்தினோட உபவாசமாக நீங்கள் வீட்டுக்கு போக கடவீர்களாக. ஹலாபார சம்தரமனா, இருக்கிற இடங்கள் அப்படி கண்களை மூடுங்க. அப்போ இன்று இந்த நிமிஷம்
எங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோம். இனிமேல் வசனம் சொல்கிறத போல் நாங்கள் கவலைப்படாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே, சிரமங்களை தவிர்க்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ளே, கேள்விகளும் சந்தேகங்களும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே, நீர் எங்களுக்காய் முன்குறித்த, நீர் எங்களுக்காய் தெரிந்து கொண்ட, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த அந்த விசுவாசத்துடன் செயல்படுகிற அந்த இளைப்பாறுதலின் வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கால் எடுத்து வைக்கிறோம் தகப்பனே. தேவையில்லாத கேள்விகளோ, தேவையில்லாத சந்தேகங்களோ, தேவையில்லாத எந்த ஒரு சிந்தைகளோ இனி எங்களுடைய ஜெபத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறதில்ல தகப்பனே. எங்களுடைய விசுவாசம் பூரண அன்பின் அடிப்படையிலும், அப்பா ஜெயத்தின் அடிப்படையிலும், சிலுவையின் அந்த மகா பெரிய ஜெயத்தின் அடிப்படையிலும் செயல்பட போவதற்காக நன்றி இயேசுப்பா. இதை பார்க்கிற, இதை கேட்கிற பிள்ளைகள் இனி உபவாசிப்பார்கள், ஆனால் அவர்கள் உம்மை முகமுகமாக தரிசிக்கட்டும். ஏஞ்சலிக் என்கவுண்டர்ஸ் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜீசஸ் என்கவுண்டர் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அந்த முட்செடியினுடைய அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தினால் இவர்களுக்கு முன்பாய் திறக்கப்படுவதாக. லீப்ரா காத்தா லீம ராஷம் துரிமன ஹதுரவனாந்தரா. அப்போ ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள நான் அழைக்கிறது, இவர்களுக்கு முன்குறிக்கப்பட்ட அந்த ஏன்ஷியன்ட், அந்த பழமை மிகுந்த வாழ்க்கைக்குள்ளே நான் இவங்களை அழைக்கிறேன் சப்பா. எதற்காக நீர் இவர்களை படைத்தீரோ அந்த ஒரு நோக்கம் இவர்கள் முன்னாடி திறப்பதாக இயேசுவின் நாமத்தினால. தூதர்களோடு இணைந்து அந்த இடத்துல வாழ்கிறது எனக்கு முன்குறிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது. என்னுடைய பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. இவர்களுடைய ஜெபங்கள் எல்லா விதமான பரலோகத்தின் மண்டலங்களையும் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். அப்போ இவங்க மேலே நான் ஃபெய்த் ரெலமை ஓப்பன் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. விசுவாச மண்டலம் இவர்களுக்காக 24 மணி நேரம் 7 நாட்களும் திறந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. லீக்ரா மாந்துரி பியான் துராபனா. அப்போ விசுவாச மண்டலத்தில் இணைந்து செயல்பட்டு இளைப்பாறுதல் மண்டலத்தை இவர்கள் தொடுவதற்காக நன்றி தகப்பனே. அப்போ the realm of rest, let them inherit it in the name of Jesus. அவர்கள் சுகந்தரிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்போ அவங்களுடைய இருதயத்திற்குள்ளே நான் ஒரு ஸ்ட்ரென்த்தை பேசுகிறேன், ஒரு வலிமையை பேசுகிறேன், ஒரு இன்னும் ஒரு பெரிய பலனை பேசுகிறேன் தகப்பனே. அவருடைய காரியங்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது அப்பா அதை பூரண அன்பின் அடிப்படையில் அவர்கள் சந்திப்பார்களாக. அதன் அடிப்படையில் அவங்க வாழ்க்கை இயங்க தொடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த திறப்பின் சேனை ஊழியத்தை சார்ந்த குடும்பங்கள் மீது, இதை நடத்துகிற குடும்பத்தின் மீதும் உம்முடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நான் பேசுகிறேன் தகப்பனே. பரலோகத்தின் நன்மைகளை பேசுகிறேன். ஒரு புது ரெகபோத்தோட காலம் இந்த ஊழியத்துக்காய் திறந்திருப்பதற்காக நன்றி தகப்பனே. நீ அவங்க இத்தனை வருஷம் விதைத்த விதைகளுக்கான அறுவடை அவர்கள் கையில் சேரப்போவதற்காக நன்றி. அதை இந்த குடும்பமும் இந்த சபையை சார்ந்த ஒருத்தரும் அதை அனுபவிக்கட்டும், அவங்களை அதை ருசி பார்க்கட்டும் தகப்பனே. லிம்பிரமான் திரி கதுரோ ஷம்தரமனா. அப்போ இந்த திறப்பின் சேனை ஊழியங்கள் இந்த மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளே ஒரு புதிய தளத்துக்குள்ளே கால் வைக்க போகிறதுக்காக நன்றி இயேசுப்பா. இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய தளம் அவருக்கு முன்னாடி திறக்கப்பட போவதற்காக நன்றி தகப்பனே. சில புதிய அசைன்மெண்ட்ஸை நீங்கள் கொண்டு வந்து தரப்போறதுக்காக நன்றி இயேசுப்பா. அதற்காக சில ஆட்களை நீர் நியமிக்க போகிறதுக்காக நன்றி. அவர்கள் இவர்களை வழிநடத்த போவதற்காக நன்றி இயேசுப்பா. லீக்ரா மாந்துரி மாந்தரா. எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் தகப்பனே. இவர்களுக்காக டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. லீக்ரா தியான் துரோபனா. பரலோகத்தின் எல்லா நன்மைகளும், எல்லா ஈவுகளும், எல்லா கிருபையும், எல்லா விதமான பரிபூரணமும் இந்த ஊழியத்தையும் இந்த ஊழியத்தை சார்ந்த குடும்பத்தையும் வருகிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் பின்தொடரட்டும் இயேசுவின் நாமத்தினால. 2025 இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ணத்தின் ஆண்டாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. லீக்ரா மாஷம் துரிபிரியான் துராமனா. அப்போ இயேசுவின் நாமத்தினால் இந்த பிள்ளைகள் மீது ஒரு முறை கூட அந்த விசுவாச மண்டலத்தின் திறந்த சாவி நான் உங்கள் கையில் பேசுகிறேன் சப்பா. அந்த திறவின் கோலை கையின் மேலே பேசுகிறேன். லெட் them use it in the name of Jesus. பரிபூர்ணமான விசுவாச மண்டலம் திறந்திருப்பதாக. கவலைப்படாதிருங்கள். பரமபிதா உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா உங்கள் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்காய் செயல்படுகிறார். உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கிறார். இவங்க மேலே நன்மையை பேசுகிறேன், கிருபையை பேசுகிறேன், பரிபூர்ணத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்குற நல்ல தகப்பனே, ஆமென். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். இன்றைய இந்த வார்த்தை உங்கள் எல்லாரையும் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். அடுத்த முறை சந்திக்கும் பொழுதும் நிறைய சாட்சிகளின் சத்தங்களோடையும் நிறைய இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கை இந்த அஞ்ஞானியோட வாழ்க்கை மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் பூரண புத்திரனாக என்ன உணர்றேன்ற ஒரு கட்டத்துக்கு நிறைய குடும்பங்கள் திரும்பி இருக்குன்றதையும் நான் சாட்சிகளாக கேட்பேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த பாஸ்டர் நித்யசந்திரன் அவங்களுக்கும், பாஸ்டர் எஸ்ராவுடால்ஃப் அவங்களுக்கும், குடும்பத்திற்கும் ஊழியத்திற்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.